அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம வந்து 2026 நோக்கி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். அதில வெற்றிகரமா டெஸ்ட் நம்பர் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெஸ்ட் நம்பர் 8ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவுட்சோர்ஸ்ல இருந்து டெஸ்ட் வச்சிருக்கோம். அவுட்சோர்ஸ் அப்படின்னா எந்த புக்கு அவுட்சோர்ஸ் புக் எந்த புக் அப்படின்னா, வெங்கடேசன் அவர்களுடைய தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலம் அந்த புக்கில் இருந்து லாஸ்ட் குரூப் 4 குரூப் 2ல கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த புக்கில் இருந்து நம்ம அவுட் சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். இனி வரக்கூடிய காலங்களில் அந்த புக்காக இருக்கட்டும், மற்ற இந்திய தேசிய இயக்க வரலாறு, தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் தற்காலம், நிர்வாகம், இந்த புக்ஸில் இருந்தெல்லாம் அவுட் சோர்ஸுக்கு நம்ம வந்து டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்குன்னே நம்ம வந்து டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 14,700 பேர்கிட்ட இருக்காங்க. ஃப்ரீ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட் நம்பர் 1 இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இப்போ கரண்ட்டாக போகக்கூடிய டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 8க்கு பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, நீதி கட்சி ஆட்சி. வெங்கடேசன் அவர்களுடைய புக்கிலேருந்து எடுத்தது. இந்த 2 டாப்பிக்ல இருந்து கொஷின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டெலிகிராமில் வந்து சொல்லியிருந்தோம். கொஷின்ஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த கொஷின் எடுத்து கொடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வாழ்த்துக்கள். இது இல்லாமல் கூட நிறைய டாப்பிக்கில் கொஷின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. இன்னும் செக் பண்ணல. செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நாம் வந்து அவுட் சோர்ஸ் வந்து டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு துணை குடியரசுத் தலைவர், துணை பிரதமர், நிதி அமைச்சர்கள், அதாவது மத்திய நிதி அமைச்சர்கள் ஆட்சி புரிந்த கால வரிசையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 1க்கு முன்னாடி நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் முழுமையாக முடிச்சிட்டோம்னா, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கெல்லாம் அழகாக ரிவிஷன் பண்ணிட்டு வந்து போயிடலாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் வந்து உங்களை அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வெங்கடேசன் அவர்களுடைய புக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும். இது நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். புக்ஸு வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் வந்து டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். எல்லா புக்ஸும் உங்களை வாங்க சொல்ல, மெயினாக தமிழ்நாடு வரலாறு பண்பாடும் நவீன காலம் தற்காலம் இது ஒரு பேக்கேஜாக வரும். அது வாங்கிக்கோங்க. ஏன்னா அதில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து நம்ம டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம். இந்திய தேசிய இயக்க வரலாறு அந்த புக்ஸ் வாங்கிக்கோங்க. அதில் இருந்தும் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். மீதி இருக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன். நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு எழுதி முடித்தவங்க கொஷின் பேப்பர் வந்து கையில் வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. பேனா வச்சுக்கோங்க ரெடியாக. நான் சொல்லக்கூடிய ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அவுட் சோர்ஸ்ன்றதுனால அத்தனை கொஷின்ஸும் நான் வந்து முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். கூற்று 1. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. கூற்று 2. அக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 16 பேர் கலந்து கொண்டனர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 சரி, 2 சரி. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ் தான் இது ரெண்டுமே. இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் மாநாடு எப்போ நடந்ததுன்னு தெரியும். ஸோ 1885 டேட் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 28 பம்பாயில் வந்து கூடியது. அக்கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து 16 பேர், ஆந்திரா பகுதியிலேருந்து ஒரு 5 பேர், மொத்தமாக 21 பேர். நீங்கள் இங்கே வந்து எழுதி வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா அப்போ அதெல்லாம் சேர்ந்து தான் சென்னை மாகாணமாக வந்து இருந்தது. அப்போ 21 பேர், 16 + 5 அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆந்திரா 5ன்னு போட்டுக்கோங்க. இது ஒரு 16, டோட்டலாக 21ன்னு எழுதி வச்சுக்கோங்க. சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு ஆண்டுகளில் தவறான ஆண்டு எது? இதில் தவறான ஆண்டுனா 1904, 1907 சென்னையில் மாநாடு நடக்கலை. மீதி எல்லாமே மாநாடு நடந்திருக்கு. நீங்கள் வரிசையாக பார்த்து வச்சுக்கலாம் பாருங்கள். 1887, 87க்கு அடுத்து 1894, 94க்கு அடுத்து 1898, 98க்கு அடுத்து 1908, அப்புறம் 1923, 27 இப்படி வரிசையாக கூட இந்த இடத்துல நீங்கள் அப்படியே வரிசையாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது வந்து தவறானது. இதில் வந்து மாநாடு வந்து சென்னையில் வந்து நடக்கல. இது 6 டைம் வந்து சென்னையில் மாநாடு நடந்திருக்கு. இந்த ஆண்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின். இப்படி ஒவ்வொரு கொஸ்டினா பக்காவா பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அவுட் சோர்ஸ்ன்றதுனால ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். 3வது கொஸ்டின், மக்கள் தொகை கணக்கீட்டாளரின் பரிந்துரைகளில் சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1 வந்து பாருங்க, 1881ஆம் ஆண்டு மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் கோர்னிஸ் ஆவார். கூற்று 2, இவர் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது அரசாங்க அரசியலுக்கு நல்லதல்ல என பரிந்துரை செய்தார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா இந்த வருஷம் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. 1871 1871ஆம் ஆண்டு மக்கள் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் யார் அப்படின்னா கோர்னிஷ். அப்போ வருஷம் மட்டும் சரி பண்ணிக்கிறீங்கன்னா அது வந்து சரியாக வந்துடும். இவர் வந்து ஒவ்வொரு பிரச்சனையையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது அரசாங்க அரசியலுக்கு நல்லதல்ல என பரிந்துரை செய்தார். ஸோ 3வது கொஸ்டின் முடிஞ்சுது. அவ்வளோதான். அடுத்து 4வது கொஸ்டின். 3வது காங்கிரஸ் மாநாடு தொடர்பான இணைகளில் பொருத்தமற்ற இணை எது? 3வது காங்கிரஸ் மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் நடந்துச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பண்ணி நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். வந்து வருஷம் வந்து 1887. ஸோ பாருங்க, மாநாட்டு வரவேற்பு குழு செயலாளர் வந்து விஜயராகவாச்சாரியார். மாநாடு வரவேற்பு குழு தலைவர் அனந்த சார்லு. மாநாட்டின் தலைமை பொறுப்பு வந்து மௌலானா சவுகத் அலி. மாநாட்டுடைய தலைவர் யாருன்னா பத்ருதீன் தியாப்ஜி. 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. 1 வந்து தவறாக இருக்கு. என்னன்னா ஆப்ஷன் பி. இப்போ மாநாட்டுடைய வரவேற்பு குழு தலைவர் யாருன்னா அனந்த சார்லு வந்து கிடையாது. நீங்கள் இங்கே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜா சர் டி மாதவராவ் அவர் தான். ஸோ மீதி எல்லாமே வந்து சரியா இருக்கு. வரவேற்பு குழு செயலாளர் யாரு? விஜயராகவாச்சாரியார். வரவேற்பு குழு தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாதவராவ். மாநாட்டின் தலைமை பொறுப்பு யாருன்னா மௌலானா சவுகத் அலி. மாநாட்டுடைய தலைவர் வந்து பத்ருதீன் தியாப்ஜி. தலைவர் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் மாற்றி கேட்கலான்னு நினச்சா இதுல இருந்து ஏதாவது கேட்கலாம். வரவேற்பு குழு செயலாளராக யார் இருந்தாங்க, வரவேற்பு குழு தலைவராக யார் இருந்தாங்க, இல்லை தலைமை பொறுப்பு வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஏன்னா தலைவர் அப்படின்றது நமக்கு வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கு. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின், சரியானதை தேர்ந்தெடு. சென்னை பிராமண அல்லாதோர் சங்கம் தோன்றிய ஆண்டு 1909. இந்த சங்கம் எந்த 2 பிராமணர் அல்லாத வழக்குரைஞர்களின் மூலம் துவக்கப்பெற்றது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தமன் நாயுடு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதில் பாருங்க, கொஸ்டின்லேயே ஒரு கொஸ்டின் இருக்கு. சென்னை பிராமண அல்லாதோர் சங்கம் தோன்றிய ஆண்டு வந்து 1909. இதுவே வந்து ஒரு கொஸ்டின் தான். இதே நிறைய டைம் வந்து பொறுத்துக்கிற சிங்கிள் லைன் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சங்கம் வந்து 2 பிராமணர் அல்லாத வழக்கறிஞர்களின் மூலம் துவக்கப்பட்டது. அவங்க யாருன்னா பி சுப்பிரமணியம், எம் புருஷோத்தம நாயுடு. ஸோ நெக்ஸ்ட் 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். 6வது கொஸ்டின், 3வது சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் அனைவருக்கும் உயர் விருந்தளித்து சிறப்பித்த அப்போதைய சென்னை கவர்னர் யார்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் வந்து கன்னிமாரா பிரபு. 3வது சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளுக்கு எல்லாருக்குமே உயர் விருந்தளித்து சிறப்பித்த அப்போதைய சென்னை கவர்னர் வந்து கன்னிமாரா பிரபு. நெக்ஸ்ட் வந்து 7வது கொஸ்டின், பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பாருங்க, மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்கு பாருங்க. ஹாலண்ட் ஹாக்டேவின் கியூமின் சோர்வற்ற முயற்சியின் விளைவால் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பம்பாயில் 1885 டிசம்பர் 28 கூடியது. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஹாலண்ட் ஹாக்டேவின் கியூம். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து படிச்சிருப்போம். பம்பாயில் நடந்துச்சு 1885 டிசம்பர் 28. இதெல்லாமே சரிதான். பம்பாய் மாநாட்டில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பம்பாய் மாநாட்டில் வந்து ஒரு 8 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டன. இத்தீர்மானங்களை முன்மொழிவதிலும் வழிமொழிவதிலும் சென்னை மாகாண பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அவர்களுள் வீரராகவாச்சாரியார், விஜயராகவாச்சாரியார் தான் வீரராகவாச்சாரியார்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நான் பார்த்துக்கிறேன். இதில் வந்து விஜயராகவாச்சாரியார் வந்து குறிப்பிடப்பட்டவர். இம்மாநாட்டின் தலைவர் WC பானர்ஜி ஆவார். இது வந்து கரெக்டு தான் எல்லாமே. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டேன்னா ஹாலண்ட் ஹாக்டேவின் கியூம்.
எப்போ அப்படின்னா 1885 டிசம்பர் 28 முதல் மாநாடு வந்து நடைபெற்றது. பம்பாயில வந்து நடைபெற்றது. அதில வந்து 8 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானங்கள்ல முக்கியமானவர் அப்படின்னா விஜயராகவாச்சாரியார். அந்த மாநாடுடைய தலைவர் யாருன்னா டபிள்யூ.சி. பானர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின். பிராமணர் அல்லாதார் பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? யார் அப்படின்னா தியாகராய செட்டியார். ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு டைம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. பிராமணர் அல்லாதார் பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னா தியாகராய செட்டியார். ஸோ நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின். கூற்றை ஆராய்க. மொத்தமா ஒரு 4 கூற்று இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. பிராமணர் அல்லாதோர்களை ஒன்றிணைக்க ராயல் ஆணையம் 1912 அமைக்கப்பட்டது. அப்போது சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நடேச முதலியார் அந்த கமிஷனை சந்தித்து மாகாண அரசாங்க பதவிகளை பிராமணர் ஆக்கிரமித்து கொள்வதாக எடுத்துரைத்தார். மேலும் 40 சாட்சிகளை விசாரித்தது. அந்த ராயல் ஆணையம் வந்து ஒரு 40 சாட்சிகளை விசாரித்தது. அவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவரான வருவாய் கோட்ட அதிகாரி துரைசாமி நாயுடு ஆவார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 4மே தவறு. 1, 2, 3, 4மே தவறு. 4மே ஏன் தவறு அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர்களை ஒன்றிணைக்க, அது வந்து தவறு. ஏன் அப்படின்னா ராயல் ஆணையம் அமைக்கப்பட்டது வந்து அரசாங்க பணிகளுக்காக. நீங்கள் இந்த லைனை வந்து இது வரைக்கும் அடிச்சுட்டு அரசாங்க பணிகளுக்காக தான் ராயல் ஆணையம் 1912 அமைக்கப்பட்டது. அடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. 2வது பார்த்தீங்கன்னா அப்போது சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நடேச முதலியார் வந்து கிடையாது, பி. தியாகராய செட்டியார். ஸோ நடேச முதலியார் என்ற இடத்துல அண்டர்லைன் பண்ணிட்டு பி. தியாகராய செட்டியார் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 42 சாட்சிகளை விசாரித்தது. இந்த ராயல் ஆணையம் வந்து 42 சாட்சிகளை விசாரித்தது. 40 வந்து கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஒருவரான வருவாய் கோட்ட அதிகாரி துரைசாமி நாயுடு வந்து கிடையாது, பாலாஜி ராவ் நாயுடு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4மே தவறு, 4 மிஸ்டேக் என்னன்றது சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 1, 2, 3, 4 4மே தவறு. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். காங்கிரஸ் வினாவிடை நூலின் ஆசிரியர் மற்றும் எத்தனை பிரதிகள் மலிவு விலையில் 1887 சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் விற்பனை செய்யப்பட்டது? ஒரு முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் நம்ம இப்போதான் புதுசாக படிக்கிறோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா விஜயராகவாச்சாரியார் பிரதிகள் எப்படி அப்படின்னா 30,000 பிரதிகள் வந்து விற்கப்பட்டது. ஸோ எப்போ விற்கப்பட்டது? 1887 சென்னை காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் வினாவிடை அப்படின்ற நூல் அது எழுதியவர் விஜயராகவாச்சாரியார். அந்த மாநாட்டில் 30,000 பிரதிகள் வந்து விற்கப்பட்டது. ஸோ வெற்றிகரமாக முதல் 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்படியே ஒரு 10 முடிச்சு விடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்கு. 3ல் என்னென்ன தவறு அப்படின்றது வந்து பார்க்கலாம். பம்பாய் மாநாட்டில் கலந்து கொண்ட மொத்த பிரதிநிதிகள் 72. சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்கள் 21. சென்னை மாநிலத்திலிருந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதை நோட் பண்ணி வச்சு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். சென்னை மாநிலத்திலிருந்து சென்றவர்கள் வந்து 21. கல்கத்தா மாநாட்டில் சென்னையிலிருந்து கலந்து 49 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஐயோ, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் வந்து கொஷின் பேப்பர் உங்களுக்கு வரும்போது இருக்காது, நான் அதெல்லாம் எடுத்து விட்ருவேன். சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சென்னை மாநாட்டில் மாநிலத்தின் சார்பாக 362 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஸோ இதில் என்ன தவறு அப்படின்னா 2 மட்டும் வந்து தவறு. 2 ஏன் தவறுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே 49 கிடையாது, 47. கல்கத்தா மாநாட்டில் சென்னையிலிருந்து 47 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இப்போ பம்பாய் மாநாடுனா முதல் மாநாடு, கல்கத்தா மாநாடுனா 2வது மாநாடு. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பம்பாய் மாநாடுனா எந்த வருஷம் தெரியாது. பம்பாய் மாநாடு, கல்கத்தா மாநாடு, சென்னை மாநாடு. இது முதல் மாநாடு, இது 2வது மாநாடு, இது 3வது மாநாடு. 1885, 86, 87. இதெல்லாம் கரெக்டு பாருங்கள். 72 பிரதிநிதிகள் அப்படின்றது கரெக்டு. சென்னை மாநிலத்திலேருந்து 21. இது வந்து 16 + 5ன்னு போட்டு வச்சுக்கோங்க. 16 தமிழக பகுதி, ஆந்திரா பகுதியிலேருந்து ஒரு 5 பேர். இந்த 362 கூட பார்த்தீங்கன்னா வெங்கடேஷன் புக்கில் இன்னொரு இடத்துல 361ன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இது ஒரு சின்ன டவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின். இது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே 361 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே புக்லேயே ஒரு இடத்துல 362, இன்னொரு இடத்துல 361 கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கூட நம்ம சரியாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2 மட்டும் தவறு, மீதியெல்லாம் சரியாக இருக்குது. நான் மிஸ்டேக் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின். கூற்றை சரிபார்க்க.
பாருங்க. நிலை ஆணை. நிலை ஆணை வந்து 1854. இது என்ன அப்படின்றத நான் விளக்கம் வந்து சொல்றேன். ஆதி திராவிட ஜனசபை தொடங்கப்பட்டது 1893. 2 துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டது 1895. கடித கிளர்ச்சி வந்து 1915. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஏ, சி, டி வந்து சரி, பி வந்து தவறு. பி ஏன் தவறுனா, ஆதி திராவிட ஜனசபை தொடங்கப்பட்டது வந்து 1892. இங்க வந்து பிராக்கெட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. நிலை ஆணை வந்து ஆங்கில அரசு வந்து வெளியிட்டது. எதுக்காக நிலை ஆணை வெளியிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கான பதவிகள் வந்து அம்மாவட்டத்தில் உள்ள பிரதான சமூகத்தினருக்கு கிடைக்குமாறு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து அதில் சொல்லியிருப்பாங்க நிலை ஆணையில். 2 துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டது எது அப்படின்னா, அது வந்து ஆதி திராவிடர் ஜனசபை தான் வந்து 1895ஆம் ஆண்டு 2 துண்டு பிரசுரங்கள் வந்து வெளியிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் அப்படின்ற ஒரு துண்டு பிரசுரம். பிராமணர் அல்லாதோர் இனங்களை சீர் செய்வதற்கான வழிவகைகள் அப்படின்ற ஒரு துண்டு பிரசுரம். ஸோ சரிங்களா? ஸோ அந்த புக்ஸ் நீங்கள் டீப்பாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் எல்லாமே தெரியும். எல்லாமே புதுசாக தான் தெரியும். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து புதுசாக தான் தெரியும். சரிங்களா? அதனால் அதில் அந்த புக்கு வந்து படிங்க. நெக்ஸ்ட் 13வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 முக்கியமான கொஷின்ஸ் இருக்கு பாருங்க இதுல. சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் தொடங்கப்பட்டது 1909. ராயல் ஆணையம் 1912. திராவிட பிரபலங்கள் 1915. சென்னை கூட்டமைப்பு குழு 1912. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4 4மே வந்து சரி. இப்போ சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம் 1909 என்பது சரி. இப்போ ராயல் ஆணையம் வந்து எதுக்காக அமைக்கப்பட்டது? அரசாங்க பணிகளுக்காக 1912 ராயல் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. திராவிட பிரபலங்கள் அப்படின்ற அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சங்கரன் நாயர். நீங்கள் வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கரன் நாயர் அவர்கள் தான் வந்து திராவிட பிரபலங்கள் அப்படின்ற அந்த நூலை வந்து எழுதினார். சென்னை கூட்டமைப்பு குழு ஏற்படுத்தப்பட்டது 1912. சரிங்களா? எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் 14வது கொஷின். கூற்று 1. சென்னையில் நடைபெற்ற 3வது காங்கிரஸ் மாநாட்டு நிதிக்கு தலைக்கு 1 அணா முதல் 1.5 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டது. நிதி உதவியவர்களில் பெரும்பாலோர் வந்து தெலுங்கர்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. தெலுங்கர்கள் வந்து கிடையாது, தமிழர்கள் வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். இப்போ சென்னையில் நடைபெற்ற 3வது காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து நிதி வந்து 1 அணா முதல் 1.5 ரூபாய் வரை வந்து வசூலிக்கப்பட்டது. நிதி உதவியவர்களில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா தமிழர்கள். பெரும்பாலானோர் வந்து தமிழர்கள். ஸோ நெக்ஸ்ட் 15வது கொஸ்டின். கூற்று 1. காந்தியின் ஒத்துழையாமை கொள்கை ஏற்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் சேலம் சி. விஜயராகவாச்சாரியார். கூற்று 2. காங்கிரஸ் பரிபூரண சுதந்திரம் பற்றிய தீர்மானம் ஏற்கப்படுவதற்கு காரணமாக நின்றவர் வந்து டாக்டர் சாரி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1 சரி, 2 வந்து சரி. ஸோ காந்தியின் ஒத்துழையாமை கொள்கை ஏற்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யாரு? சேலம் சி. விஜயராகவாச்சாரியார் தான் அதுக்கான காரணம். காங்கிரஸ் பரிபூர்ண சுதந்திரம் பற்றிய தீர்மானம் ஏற்கப்படுவதற்கு காரணமாக நின்றவர் வந்து டாக்டர் சாரி. ஸோ ரெண்டுமே வந்து சரி. நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின். சரியான கூற்றை ஆராய்க. பாருங்க, மொத்தமாக ஒரு 4 கூற்று இருக்கு. நிறைய கூற்று கொஸ்டின் தான் வந்து வச்சிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் டிஎன்பிஎஸ்சியில் போய் எக்ஸாம் எழுதும்போது கொஷின் பேப்பர் பார்த்தா அந்த பயமே வராது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்து இந்த மாதிரி கூற்று டைப்பாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட் ஆயிரும். கொஷின் அப்படின்னாவே பெரிய கொஷின் கூற்று டைப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஷின் எல்லாம் பார்த்தா பயமே வராது. நம்ம ஈஸியாக வந்து பதட்டம் இல்லாமல் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 16 பாருங்க. 1871ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டு மேற்பார்வையாளர் ஆர். கண்ணன். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் துவக்கியவர்களில் ஒருவர் துரைசாமி நாயுடு. சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்களை சாதி முறைக்கு வேறுபட்டவை என போற்றியவர் வந்து கோர்னிஷ். ஆதி திராவிடர் என்ற பட்டப்பெயரை போட்டுக்கொண்டதாக கூறியவர் வந்து சி. சங்கரன் நாயர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 4மே தவறு. நான் 4மே தவறு. 4மே என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். 1871ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டு மேற்பார்வையாளர் யார் அப்படின்னா கோர்னிஷ். இந்த கோர்னிஷ் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டில் இங்கே ப்ராக்கெட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சென்னை பிராமணர் சங்கம் துவக்கியவர்களில் ஒருவர் யாரும் துரைசாமி நாயுடு கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான் இதுவும். யார் அப்படின்னா பி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தம நாயுடு. 2 பேரோட பேரும் எழுதி வச்சுக்கோங்க.
சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்களை சாதி முறைக்கு வேறுபட்டவை என போற்றியவர் யார் அப்படின்னா, இது வந்து சங்கரன் நாயர்ன்னு எழுதி வச்சுக்கோங்க. இங்க கோர்னிஷ் பக்கம் சங்கரன் நாயர் தான் அது சொன்னது. ஆதிதிராவிடர்கள் திராவிடர் என்ற பட்டப்பெயரை போட்டுக்கொண்டதாக கூறியவர் யார் அப்படின்னா, இவர் தான் ஆர். கண்ணன். ஆப்ஷன் 4க்கு வந்து 4வது ஆப்ஷனுக்கு வந்து ஆர். கண்ணன் அப்படின்றத எழுதிக்கோங்க. எல்லாமே இங்கேயே இருக்கு. கொஞ்சம் மாத்தி மாத்தி குடுத்துருக்கோம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின் கூற்று 1. மாண்டேகுவின் அறிக்கையை தமிழ்நாட்டு மிதவாதிகள் எதிர்த்தனர். கூற்று 2. மிதவாதிகள் இரட்டை ஆட்சியையும் ஏற்றுக்கொண்டனர். எது? இரட்டை ஆட்சியையும் ஏற்றுக்கொண்டனர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 தவறு. கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா, மாண்டேகுவின் அறிக்கையை தமிழ்நாட்டு மிதவாதிகள் வந்து ஆர்வத்துடன் ஆதரித்தனர் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எதிர்த்தனர் கிடையாது, ஆர்வத்துடன் ஆதரித்தனர். மிதவாதிகள் வந்து இரட்டை ஆட்சியையும் ஏற்றுக்கொண்டனர். அது வந்து சரி. 18வது கொஸ்டின். பிராமணர் அல்லாதார் பிரகடனம் சென்னை ராஜதானி வாழ் இந்த கிளைமேட்டுக்கு வந்து இருமல் வந்து கொஞ்சம் வந்துருச்சு. அது வந்து சரியாகாம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடையில வந்து இருமல் வந்துருது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. பிராமணர் அல்லாதார் பிரகடனம் சென்னை ராஜதானி வாழ் பிராமணர் அல்லாதவர்களின் மேக்னா காட்டா என வர்ணித்தவர் யார் அப்படின்னா, சிதம்பரம் குடியரசு. இதுக்கான ஆன்சர் வந்து சிதம்பரம் குடியரசு. அவர் பேரே அதான், சிதம்பரம் குடியரசுன்றது தான் அவருடைய பேரு. பிராமணர் அல்லாதார் பிரகடனம் சென்னை ராஜதானி வாழ் பிராமணர் அல்லாதவர்களின் மேக்ன காட்டா என வர்ணித்தவர் வந்து சிதம்பரம் குடியரசு. இந்த ராஜதானினா ஒன்றும் இல்லை, மாகாணம் தான். சென்னை மாகாணம் அப்படின்றது தான் அந்த காலத்தில் பயன்படுத்திய ஒரு வார்த்தை. இந்தியன் ரெவ்யூ என்ற பத்திரிகையின் ஆசிரியர், இதெல்லாம் முக்கியமான கொஷின், திடீர்னு கேட்டு விடலாம். இந்தியன் ரெவ்யூ என்ற பத்திரிகையின் ஆசிரியர்னா ஜி.ஏ. நடேசன். ஜி.ஏ. நடேசன். இந்தியன் ரெவ்யூ என்ற பத்திரிகையின் ஆசிரியர் ஜி.ஏ. நடேசன். 20வது கொஷின் கூற்று 1. மொத்தமாக 4 கூற்று நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கூற்று 1. பிராமண வேட்பாளர்களுக்கு ஆதரவாக, நல்லா கேட்டுக்கோங்க, பிராமண வேட்பாளருக்கு ஆதரவாக பிராமணர் அல்லாத வாக்காளர்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ததன் விளைவே நீதி கட்சியின் எழுச்சி. ஸோ பிராமண வேட்பாளர்களுக்கு பிராமணர் அல்லாதவர்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. வாக்களித்து வெற்றி பெற செய்ததன் விளைவே நீதி கட்சியின் எழுச்சி. கூற்று 2 பாருங்க. பிட்டி தியாகராய செட்டி, டி.எம். நாயர் 1916 நவம்பர் 20 விக்டோரிய பொது மண்டபத்தில் கூடி தென்னிந்திய மக்கள் சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கூற்று 3 பாருங்க. தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒரு வர்த்தக அமைப்பு. அதன் நோக்கம் ஆங்கிலம், தெலுங்கு, தமிழ் செய்தித்தாள்களை துவக்கி பிராமணர் அல்லாதவர்களின் குறைகளை வெளியிடுவதாகும். ஸோ நெக்ஸ்ட் கூற்று 4. டி.எம். நாயர் இதன் செயலராக இருந்தார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி 1, 2, 3 வந்து சரி, 4 வந்து தவறு. 4 ஏன் தவறுனா, இதனுடைய செயலாளராக இருந்தவர் யார் அப்படின்னா தியாகராய செட்டி. அவர் தான் வந்து செயலாளராக வந்து இருந்தவர். ஸோ அதனால் 4 மட்டும் தவறு, மீதி 3மே சரி. 3மே நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 2வது கூற்று 2வது பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த தென்னிந்திய நல உரிமைச் சங்கம், தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் தான் வந்து 1916 நவம்பர் 20 தொடங்கப்பட்டது. அது கூட இன்னொன்று வந்து தொடங்கியிருப்பாங்க, என்னது, தென்னிந்திய மக்கள் சங்கம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வர்த்தக அமைப்பு. தென்னிந்திய மக்கள் சங்கம் அப்படின்றது ஒரு வர்த்தக அமைப்பு. தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அப்படின்றது ஒரு கட்சி. அதான் நீதி கட்சியாக வந்து மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ 4மே பார்த்துக்கோங்க. இங்கே டி.எம். நாயர் அந்த இடத்துல வந்து தியாகராய செட்டி. இங்கே இருக்கு பாருங்க, கூற்றுல பிட்டி தியாகராய செட்டி, அவர் தான் இங்கே வந்து எழுதி வச்சுக்கோங்க. 21வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா, சேலம் விஜயராகவாச்சாரி. இவர் தான் வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். யாருன்னா சேலம் விஜயராகவாச்சாரி. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின். கூற்று 1. பால கங்காதர திலகரை பின்பற்றியவர்கள் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். சேலத்தை தென்னாட்டின் பூனா என கருதி கொண்டு திலகர் அடியேற்றி தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் செயல்பட்டனர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2மே சரி. கூற்று 1 மற்றும் 2 2மே வந்து சரி. அப்போ பாருங்க, திடீர்னு தென்னாட்டின் பூனா அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம். கொஷின்லேயே ஒரு கொஷின் இருக்குது, தென்னாட்டின் பூனான்னு கேட்டாங்கன்னா சேலம். பால கங்காதர திலகரை பின்பற்றியவர்கள் வந்து தீவிரவாதிகள். சரிங்களா? தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தையரா சேலம் விஜயராகவாச்சாரி. 23வது கொஷின். கூற்று 1. 1911 ஜூலை 17 அன்று வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஷ் துரைனை சுட்டுக் கொன்றார். கூற்று 2. திருநெல்வேலி மணியாச்சி ரயில் சந்திப்பு நிலையத்தில் நடைபெற்றது.
இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா, 1911 ஜூன் 17 இந்த ஜூன் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான வருஷம். நெறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1911 ஜூன் 17 அன்று வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஷ் துரைனை சுட்டுக் கொன்றார். திருநெல்வேலி மணியாச்சி ரயில் சந்திப்பு நிலையத்தில் நடைபெற்றது. ஸோ எங்க அப்படின்றதெல்லாம் பிளேஸ் எல்லாம் கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 24 பிரதிநிதித்துவம் இன்றேல் வரி இல்லை என்ற கோஷத்தை சென்னை சட்டமன்றத்தில் எழுப்பியவர் யார்? யார் அப்படின்னா சி. நடேச முதலியார். முக்கியமான கொஸ்டின். பிரதிநிதித்துவம் அதாவது பிரதிநிதித்துவம் இன்றேல் வரி இல்லை என்ற கோஷத்தை சென்னை சட்டமன்றத்தில் எழுப்பியவர் தான் சி. நடேச முதலியார். 25வது கொஸ்டின் பொருந்தாதது எது? பாருங்க, மொத்தம் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒரு 4 கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்துன்னு கேட்டுருவாங்க. இப்போ 1907 சுதேசி கப்பல் நிறுவனம் தொடக்கம். 1909 கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம். 1906 சூரத் காங்கிரஸ். பொருந்தாதது என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம் இருங்க. 3மே 1, 2, 3 3மே பொருந்தாம தான் இருக்கு. அப்போ 3மே தவறு. இப்போ சுதேசி கப்பல் நிறுவன தொடக்கம் எப்போ? 1906. இங்கே 1906ன்றது நோட் பண்ணிக்கோங்க. கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம் வந்து 1908. சூரத் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடைபெற்றது? 1907. அப்போ வருஷங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் வந்து சரியாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 26வது கொஸ்டின். ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டு திலகர் என அழைக்கப்படுபவர். தமிழ்நாட்டு திலகர் என அழைக்கப்படுவர் யாருன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இதெல்லாம் ஒரு சிம்பிள் கொஷின் தான். ஒரு வேளை நம்ம ஸ்கூல் புக்லலாம் எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டு திலகர். ஆனால் வந்து வ.உ. சிதம்பரம் வந்து திலகரை தான் பின்பற்றினார் அப்படின்னு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு திலகர்னால எங்கேயுமே ஸ்கூல் புக்கில் இல்லை. இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டாங்கன்னா நமக்கு கொஷின் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆனால் ஆன்சர் வந்து தெரியாது. ஸோ பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டு திலகர் என அழைக்கப்படுவர் ஏன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை. நெக்ஸ்ட்டு 27. கூற்று 1 தென்னிந்திய நல உரிமைச் சங்கம். தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அரசியல் கட்சியாகும். கூற்று 2 இதன் நோக்கம் பிராமணர் அல்லாதவர் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் குரல் கொடுப்பது. கூற்று 3 பிராமணர் அல்லாதவர்களுக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது. கூற்று 4 தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் வெளியிட்ட பத்திரிகைகள் வந்து ஆங்கிலத்தில் நீதி, தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. அதாவது 4 கூற்றுமே வந்து சரியாக தான் வந்து இருக்குது. இப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து ஒரு அரசியல் கட்சி. அதுதான் நீதி கட்சியாக வந்து பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருப்பாங்க. இதன் நோக்கம் வந்து பிராமணர் அல்லாதவர் உரிமைக்காகவும் நலனுக்காகவும் குரல் கொடுப்பது, பிராமணர் அல்லாதவருக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது, தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட பத்திரிகைகள் இது எல்லாமே நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்கிலத்தில் நீதி, தமிழில் வந்து திராவிடன், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா. இப்போ நீதி அப்படின்ற இதனுடைய ஆசிரியர் திராவிடன் இதனுடைய ஆசிரியர்களாக பின்னாடி அந்த கொஷின்ஸ் வரும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கலாம். நெக்ஸ்ட் 28வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. அதாவது பயங்கரவாதிகள் பற்றி. மிதவாதிகள் தெரியும், தீவிரவாதிகளும் வந்து தெரியும், பயங்கரவாதிகளும் ஒரு குரூப் வந்து செயல்பட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். 28வது கொஷின் வந்து பாருங்கள். லண்டனில் ஹோம் ரூல் லீக் தொடங்கப்பட்ட ஆண்டு 1906. லண்டனில் வந்து ஹோம் ரூல் லீக் தொடங்கப்பட்டது 1906. லண்டனில் இந்தியா விடுதி என்ற முகாமை அமைத்த ஆண்டு 1906. 1908 கர்ஷான் வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொன்றவர் வந்து மதன்லால் திங்க்ரா. கர்ஷான் வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொன்றவர் வந்து மதன்லால் திங்க்ரா. பயங்கரவாதிகள் தங்களது பாசறையை லண்டனில் இருந்து பாரிஸுக்கு மாற்றினர். ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக இருக்குது. என்னென்னா ஆண்டு வந்து 1906 வந்து கிடையாது, 1905. மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. ஸோ பயங்கரவாதிகள் பார்த்தீங்கன்னா லண்டனில் ஹோம் ரூல் லீக் என்ற ஒரு அமைப்பை வந்து தொடங்குறாங்க. அது வந்து 1905. லண்டனில் இந்திய விடுதி என்ற முகாமை அமைத்த ஆண்டு வந்து 1906. 1908 வந்து கர்ஷான் வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டுக் கொண்டவர் வந்து மதன்லால் திங்க்ரா. பயங்கரவாதிகள் தங்களது பாசறை வந்து லண்டனிலிருந்து பாரிஸுக்கு மாற்றினர். நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின். வீர சவார்கரின் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற மராத்தி நூலை, இது பாருங்க என்ன நூல்? மராத்தி நூல். இது வந்து வ.வி. ஐயர் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? எந்த மொழி அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வீர சவார்கருடைய 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற மராத்தி நூலை வ.வி. ஐயர் வந்து எந்த மொழியில் மொழிபெயர்த்திருப்பார்? ஆங்கில மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ இது ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து மராத்தி. ஸோ நெக்ஸ்ட் வந்து 30வது கொஸ்டின். வாஞ்சிநாதன் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம்.
செங்கோட்டை ரகுபதி ஐயரின் மகன் ஆவார். இப்போ வாஞ்சிநாதன் யார் அப்படின்னா, செங்கோட்டையுடைய ரகுபதி ஐயருடைய மகன் தான் வாஞ்சிநாதன். திருவிதாங்கூரில் உள்ள புனலூரில் அரசாங்க காட்டிலாக்கவில் பணிபுரிந்து வந்தார். வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா ஆகியோருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளால் ஆங்கிலேயருக்கு எதிராக வஞ்சத்தை வளர்த்துக் கொண்டார். புதுவையில் இருந்த வ.வே.சு ஐயரை சந்தித்தார். நீலகண்ட பிரம்மாச்சாரியிடம் துப்பாக்கி சுட பயிற்சி பெற்றார். புதுவையில் இருந்த வ.வே.சு ஐயரை சந்தித்தார். நீலகண்ட பிரம்மாச்சாரியாரிடம் துப்பாக்கி சுட பயிற்சி பெற்றார். ஸோ இதில் என்ன தவறுனா ஆப்ஷன் டி தான் தவறு. இது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. புதுவையில் இருந்த நீலகண்ட பிரம்மாச்சாரியை சந்தித்தார் அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. வ.வே.சு ஐயரிடம் துப்பாக்கி சுட பயிற்சி பெற்றார். ஒரு முக்கியமான கொஷின். அந்த துப்பாக்கியுடைய பேர் அந்த ப்ரௌனின் அப்படின்ற ஒரு துப்பாக்கி தான். அந்த கொஷின் இதில் இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் அந்த துப்பாக்கியோட பேர் எழுதி வச்சுக்கோங்க, ப்ரௌனின் அப்படின்ற ஒரு துப்பாக்கி. ஸோ மீதி எல்லாமே சரியாக இருக்குது. இது செங்கோட்டை ரகுபதி ஐயருடைய மகன் தான். திருவிதாங்கூரில் உள்ள புனலூரில் அரசாங்க காட்டிலாக்கவில் ஃபாரஸ்ட்டில் தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா ஆகியோருக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளால் ஆங்கிலேயருக்கு எதிராக வஞ்சத்தை வளர்த்து கொண்டார். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். இந்த ஆப்ஷன் சி.டி ரெண்டுமே முக்கியமானது. 31வது கொஸ்டின் பாருங்க. தூத்துக்குடி சுதேசி கப்பல் கம்பெனியின் சட்ட ஆலோசகர் யார்? சி. விஜயராகவாச்சாரியார். தூத்துக்குடி சுதேசி கப்பல் கம்பெனியின் சட்ட ஆலோசகர் சி. விஜயராகவாச்சாரியார். இதே சட்ட ஆலோசகர்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 பேரை கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது பார்த்துக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் சட்ட ஆலோசகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பால் பீட்டர் பிள்ளை, சங்கரன் நாயர், நான் படிக்கிற அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. குருசாமி ஐயர், சேலம் சி. விஜய ராகவாச்சாரியார், பால் பீட்டர் பிள்ளை, சங்கரன் நாயர் ஆகியோர் சட்ட ஆலோசகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 பேருமே சட்ட ஆலோசகர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 4 பேர்: குருசாமி ஐயர், சேலம் விஜய ராகவாச்சாரியார், பால் பீட்டர் பிள்ளை, சங்கரன் நாயர். அதே மாதிரி வ.உ.சி துவக்கிய சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவர் பாண்டி துரைசாமி தேவர், அதாவது பாண்டி துரை தேவர். வ.உ.சி தான் துணைத் தலைவர். 31 பிரமுகர்கள் இந்த கம்பெனியின் இயக்குநர்களாக இருக்க இசைந்தனர். அது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 31 துணை தலைவர்கள் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதாவது தலைவர் பாண்டி துரைசாமி தேவர், துணைத் தலைவர் வ.உ.சி, 31 பிரமுகர்கள் இந்த கம்பெனியின் இயக்குநர்களாக 31 பேர் இயக்குநர்களாக இருக்க இசைந்தனர். அது ஒரு பாயிண்ட்ஸு, பார்த்துக்கலாம். அந்த கொஷின் வரும்போது நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 32வது கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின். தமிழ்நாட்டு குதிராம் போஸ் என்று வாஞ்சிநாதனை குறிப்பிட்டவர். தமிழ்நாட்டு குதிராம் போஸ் யாரு? வாஞ்சிநாதன். அது ஒரு முக்கியமான கொஷின். அது குறிப்பிட்டவர் யாருன்னா மா.பொ. சிவஞானம். நெக்ஸ்ட்டு, நியூ ஏஜ் பத்திரிகையின் ஆசிரியர்னு அன்னிபெசன்ட் அம்மையார். நியூ ஏஜ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் அன்னிபெசன்ட் அம்மையார். இதெல்லாம் பாருங்க, நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை. ஆஸ் கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடிக்க டேஸ் தலைமையில் சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டார். இதெல்லாம் கூட கொஷினாக கேட்கலாம். யார் அப்படின்னா தாம்பே. ஆஷ் கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடிக்க தாம்பே தலைமையில் சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டார். நெக்ஸ்ட் 35வது கொஷின், கூற்று 1. நீலகண்ட பிரம்மாச்சாரி ஆஸ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு 6 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றார். இவர் புதுவையில் தஞ்சம் புகுந்திருந்த போது 1910 ஏப்ரல் 10ஆம் தேதி பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். நிறைய டைம் கேட்ட கொஷின், பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தவறு, 2 சரி. 1 ஏன் தவறுனா 6 ஆண்டு கிடையாது, 7 ஆண்டு. இப்போ நீலகண்ட பிரம்மாச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு 7 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றார். எத்தனை வருஷம்? 7 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். இவர் புதுவையில் தஞ்சம் புகுந்த போது 1910 ஏப்ரல் 10, டேட் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1910 ஏப்ரல் 10ஆம் தேதி பாரத மாதா சங்கம் என்ற அமைப்பு ஏற்படுத்தினார். நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின், பிராமணர் அல்லாத பிரகடனத்தை செட்டியாரின் பிரகடனம் என்று வர்ணித்த பத்திரிகை எந்த பத்திரிகை அந்த மாதிரி சொல்லிச்சு அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற பத்திரிகை சொல்லிச்சு. இப்போ பிராமணர் அல்லாத பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னா தியாகராய செட்டியார் தான் வெளியிட்டார். அந்த பிரகடனத்தை செட்டியாரின் பிரகடனம் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா வர்ணிச்சுது. டாக்டர் செண்பகராமன் நடத்திய பத்திரிகையின் பெயர் எது அப்படின்னா ப்ரோ இந்தியா. டாக்டர் செண்பகராமன் நடத்திய பத்திரிகையின் பெயர் ப்ரோ இந்தியா. நெக்ஸ்ட்
8வது கொஸ்டின். கீழ்க்கண்ட கூற்றுகள் யாரை பற்றியவை? ஒரு 3 கூற்றுகள் இருக்கு பார்க்கலாம். ஸோ பாருங்க மொத்தம் 3. வ.உ.சி வாங்கிய கப்பல்களை பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் என்று வர்ணித்தவர். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற நூலை வெளியிட்டவர். தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயருக்கு தேசபக்தன் சொன்னது. இதெல்லாம் வரும் கேட்டாங்கன்னா பயங்கரமா இருக்கும். என்ற தலைப்பில் பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். பாரதியாரை பற்றி தான். வ.உ.சி வாங்கிய கப்பல்களை பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் என்று வர்ணித்தவர் வந்து பாரதியார். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை என்ற நூலை வெளியிட்டவர் பாரதியார். தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயருக்கு தேசபக்தன் சொன்னது என்ற தலைப்பில் பாடியவர் யாருன்னா பாரதியார். ஸோ நெக்ஸ்ட்டு 39வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தத்தை கண்டறிக. இதில் வந்து ஒரு 3 கூற்று இருக்குது. அதுக்கு என்ன பொருத்தம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். 3மே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தத்தை. ஃபர்ஸ்ட் பாருங்கள், வ.உ.சி சுதேசி கப்பல் கம்பெனியை துவக்கப் போவதை பற்றிய அறிவிப்பை வெளியிட்ட இடம். அறிவிப்பை வெளியிட்ட இடம் எது அப்படின்னா சொல்லிடலாமா? ஒரு நிமிஷங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சீர்காழி. அறிவிப்பை வெளியிட்ட இடம் வந்து சீர்காழி. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட தேதி வந்து 1906 அக்டோபர் 16. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கம்பெனிக்காக எத்தனை லட்சம் ரூபாய்க்கு பங்குதாரர்களை சேர்க்க முடிவு செய்யப்பட்டது? 10 லட்சம். ஆன்சர் வந்து 10 லட்சம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஸோ பாருங்கள், இப்போ சுதேசி கப்பல் கம்பெனி துவக்க போவதை பற்றி அறிவிப்பு வெளியிட்ட இடம் என்ன அப்படின்னா சீர்காழி. இதெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அவுட் சோர்ஸ்லேருந்து, ஆனால் ஸ்கூல் புக்கில் எங்கேயும் கிடையாது. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட தேதி வந்து 1906 அக்டோபர் 16. கம்பெனிக்காக எத்தனை லட்சம் ரூபாய்க்கு பங்குதாரர்களை சேர்க்க முடிவு செய்யப்பட்டதுன்னா 10 லட்சம். தென்னிந்திய மக்கள் சங்கம் வாங்கிய அச்சுக்கூடத்தின் விலை. தென்னிந்திய மக்கள் சங்கம் வாங்கிய அச்சுக்கூடம், ஒரு அச்சுக்கூடம் வாங்கியிருக்கா, அதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னா 40,000 ரூபா. ஆப்ஷன் பி 40,000. 41. சூரியோதயம், ப்ரோ இந்தியா, இந்தியா நியூ இந்தியா இந்த பத்திரிகையுடைய ஆசிரியர்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சூரியோதயம் பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மாச்சாரி. சூரியோதயம் வந்து நீலகண்ட பிரம்மாச்சாரி. ப்ரோ இந்தியா நாம் வந்து ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். யார் அப்படின்னா செண்பகராமன் தான் ப்ரோ இந்தியா. இந்தியா வந்து பாரதியார், அது எல்லாருக்கும் தெரியும். நியூ இந்தியா வந்து அன்னிபெசன்ட் அம்பையர். நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். 4மே பத்திரிகைகள் தான். பத்திரிகைகளை பற்றி நிறைய டைம் டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 2, 3, 1, 4. தென்னிந்திய மக்கள் சங்கம் வெளியிட்ட முதல் இதழ் எது அப்படின்னா நீதி. அந்த பெயர் தான் வந்து இந்த தென்னிந்திய மக்கள் சங்கத்துக்கு வந்து நீதி கட்சி அப்படின்ற பெயர் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இதழ் எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் வந்து பின்னாடி இருக்குது, நம்ம வந்து பார்க்கலாம். 43வது கொஸ்டின். பாரதியார் பங்கீம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து அவர் நடத்திய டேஸ் மாத இதழில் வெளியிட்டார். எந்த மாத இதழில் வெளியிட்டார் அப்படின்னா சக்கரவர்த்தினி அப்படின்ற மாத இதழில் வந்து வெளியிட்டார். பாரதியார் வந்து பங்கீம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து அவர் நடத்திய வந்து சக்கரவர்த்தினி மாத இதழில் வெளியிட்டார். 44வது கொஸ்டின். கூற்று 1. வ.வே.சு ஐயர் கர்நாடகத்தில் உள்ள நந்திமலையில் ஆசிரமம் ஒன்றை அமைத்தார். கூற்று 2. நீலகண்ட பிரம்மாச்சாரி சேரன்மாதேவில் பரத்வாஜ ஆசிரமம் ஒன்றை நிறுவினார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 ரெண்டுமே வந்து தவறு. ஏன் தவறுனா நீலகண்ட பிரம்மாச்சாரி தான் வந்து கூற்று 1க்கு வந்து வரும். இப்போ நீலகண்ட பிரம்மாச்சாரி தான் கர்நாடகத்தில் உள்ள நந்திமலையில் ஆசிரமம் ஒன்றை அமைத்தார். ஸோ மாற்றி எழுதிக்கோங்க. இப்போ வ.வே.சு ஐயர் வந்து கூற்று 2க்கு வந்து வருவார். வ.வே.சு ஐயர் வந்து சேரன்மாதேவில் பரத்வாஜ ஆசிரமம் ஒன்றை நிறுவினார். இந்த பரத்வாஜா அப்படின்றது நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோம். அவர் வந்து ஒரு ஆசிரமம் வச்சுருந்தாருன்னு நமக்கு வந்து தெரியும். சேரன்மாதேவியில் ஒரு குருகுலம். ஸோ அது வந்து பரத்வாஜ ஆசிரமம். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, பேரை மட்டும் மாற்றி எழுதிக்கோங்க. கொஞ்சம் அவுட் சோர்ஸ் அப்படின்றதுனால நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம். அதுவும் புதுசாக வந்து பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்லேயே பார்க்காத கொஷின்ஸ் எல்லாமே நிறைய. டாக்டர் செண்பகராமன் பற்றி தவறானதை தேர்ந்தெடு. டாக்டர் செண்பகராமனை பற்றி ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். பெர்லின் முகாமில் இருந்தவர்களில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர். ஜெர்மன் அதிபரான கெய்சரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். லெனினை சந்தித்து அவரது ஆதரவை பெற்றவர். இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் துணை கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் இருந்து அகற்ற முற்பட்டவர். 4மே முக்கியமான பாயிண்ட்ஸ். தவறானது வந்து ஆப்ஷன் டி.
இதில என்ன தவறு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 2ஆம் உலகப் போர் வந்து கிடையாது. முதல் உலகப் போர். அத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மீதி 4மே 4 பாயிண்ட்ஸ். இப்ப பெர்லின் முகாமில் இருந்தவர்களில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் தான் வந்து டாக்டர் செண்பகராமன். ஜெர்மன் அதிபரான கெய்சரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். லெனினை சந்தித்து அவரது ஆதரவை பெற்றவர் தான் இந்த செண்பகராமன். 1ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் துணை கொண்டு 1ஆம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் துணை கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவிலிருந்து அகற்ற முற்பட்டவர். ஸோ நெக்ஸ்ட்டு 46வது கொஸ்டின். ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இந்த 46வது கொஸ்டின். பாரதியார் வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்பும் முன்னர் சுவாமி விவேகானந்தரின் சிஷியான சகோதரி நிவேதிதாவை சந்தித்தார். இதுதான் கேட்டாங்க. எங்கே சந்தித்தார், யாரை சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. கூற்று பாரதியாரின் இந்தியா பத்திரிகை தீவிரவாத கட்சியினரின் போர் முரசாக ஒலித்தது. எது? இந்தியா பத்திரிகை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2மே சரி. கூற்று 1 சரி, 2மே சரி. இப்போ பாரதியார் வந்து வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை திரும்பும் முன்னர் சுவாமி விவேகானந்தரின் சிஷியான சகோதரி நிவேதிதாவை சந்தித்தார். இன்னொன்று பாரதியாருடைய இந்தியா பத்திரிகை வந்து தீவிரவாத கட்சியினரின் போர் முரசாக ஒலித்தது. நெக்ஸ்ட் 47வது கொஸ்டின் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். நீதி அப்படின்ற இதழ் வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென்னிந்திய மக்கள் சங்கம் நீதி இதழை வெளியிட்ட ஆண்டு 1917 பிப்ரவரி 24. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டு எல்லாம் ஸ்கூல் புக்கில் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென்னிந்திய மக்கள் சங்கம் நீதி இதழை வெளியிட்ட ஆண்டு வந்து 1917 பிப்ரவரி 24. 48வது கொஸ்டின் கூற்று 1. 1906 டிசம்பர் மாதம் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார் பாரதியார். கூற்று 2. அக்கூட்டத்தில் தலைவராக டெட் என்ற ஆங்கிலேயரை நியமிக்க மேற்கொண்ட முயற்சியை மூடத்தனம் என்று கண்டித்தார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2மே சரி. ஒன்று மற்றும் 2 சரியானது. 1906 டிசம்பர் மாதம் நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டார் பாரதியார். அக்கூட்டத்தில் தலைவராக டெட் என்ற ஆங்கிலேயரை நியமிக்க மேற்கொண்ட முயற்சியை மூடத்தனம் என்று கண்டித்தார். இந்த கூற்று 2 வந்து நம்ம புதுசாக படிக்கிறோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் அது. நெக்ஸ்ட் 49வது கொஸ்டின் பாருங்க. பாரதியார் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. 4ல் வந்து 1 தவறாக இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். வங்கத்து தீவிரவாதிகளின் தலைவரான பிபின் சந்திரபாலரை வங்கத்துக்கு சென்று சந்தித்து சென்னைக்கு அழைத்து வந்தார். யாரு? பாரதியார். லாலா லஜ்பதி ராயின் தியாகத்தை பாராட்டி லஜ்பதி ராய் துதி, லாலா லஜ்பதி ராய் பிரபாவம் என்ற கவிதைகளை புனைந்தார். வஉசியின் அழைப்பின் பேரில் பாரதியார் நெல்லை கலெக்டர் வின்ச்சை சந்தித்தார். வஉசி சிவா ஆகியோரை கைது செய்து சிறையில் இருந்தபோது நிலையிலேயே தங்கி பல நாட்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு விசாரணையை கவனித்து வந்தார். ஸோ இதில் வந்து தவறானது வந்து ஆப்ஷன் ஏ. அதாவது வங்கத்து தீவிரவாதிகளின் தலைவரான பிபின் சந்திரபாலரை வங்கத்துக்கு செல்ல ஆந்திராவுக்கு சென்று சந்தித்து சென்னைக்கு அழைத்து வந்தார். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஆந்திரா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே சரியா இருக்கு. 4மே 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். லாலா லஜ்பதி ராயின் தியாகத்தை பாராட்டி லஜ்பதி ராய் துதி, லாலா லஜ்பதி ராய் பிரபாவம் என்ற கவிதைகளை புனைந்தார். யார்? பாரதியார். வஉசியின் அழைப்பின் பேரில் பாரதியார் வந்து நெல்லை கலெக்டர் வின்ச்சை வந்து சந்தித்தார். வஉசி சிவா ஆகியோரை கைது செய்து சிறையில் இருந்தபோது நிலையிலேயே தங்கி பல நாட்கள் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு விசாரணையை கவனித்து வந்தார். 50வது கொஸ்டின். திராவிடன் என்ற தமிழ் செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ நீதி கட்சி வெளியிட்ட தமிழ் பத்திரிகை தான் திராவிடன். இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது? ஆல்ரெடி வந்து நீதி அந்த கட்சி நம்ம வந்து நீதி அப்படின்ற இதழ் வந்து 1917 பிப்ரவரி 24 அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். அது இந்த கொஸ்டின் கிட்டே கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது 1917 ஜூன் மாதம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே ஆண்டு தான். முத வெளியிட்டது நீதி கட்சி. இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கலாம்? நீதி கட்சின்னு சொல்லிட்டு, அதாவது நீதி பத்திரிகை வந்து 1900 ஜஸ்டிஸ் பத்திரிகைன்னு கூட எழுதிக்கோங்க. அல்லது நீதி பத்திரிகை 1917 பிப்ரவரி 24 எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா திராவிடன் வந்து 1917 ஜூன் மாதம் வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 51வது கொஸ்டின். கூற்று 1. வஉசிக்கு 40 ஆண்டும் சிவாவுக்கு 10 ஆண்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது நீதிபதி பின்கேயின் தீர்ப்பை பாரதியார் எதிர்த்தார். இவர் ஒரு முக்கியமான நீதிபதி. ஏன்னா அந்த தீர்ப்பு கொடுத்தது. இப்போ வஉசிக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதியுடைய பெயர் என்ன அப்படின்லாம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ பின்கே அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது பாரதியார் வந்து எதிர்த்தார். அதற்காக இந்தியா பத்திரிகை ஆசிரியர் எம் சீனிவாசன் கைது செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். ஆமாம், இந்த தீர்ப்பை பற்றி இந்த பத்திரிகையில் வந்து எழுதியிருப்பாங்க. அதனால் அந்த ஆசிரியர் வந்து கைது பண்ணி ஒரு 5 ஆண்டு வந்து சிறை தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2மே சரி. கூற்று 1 சரி, 2 வந்து சரி. நெக்ஸ்ட் பாருங்க. 52வது கொஸ்டின். திராவிடன் தமிழ் பத்திரிகையின் பதிப்பாளர் யாரு? பதிப்பாளர் வந்து பக்தவச்சல பிள்ளை. திராவிடர் தமிழ் பத்திரிகையின் பதிப்பாளர் வந்து பக்தவச்சல பிள்ளை. ஸோ தொடங்கப்பட்ட ஆண்டு இப்போ தான் பார்த்தா 1917 ஜூன்.
53வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1. 1905 அக்டோபர் 16 வங்க பிரிவினை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். ஸோ கர்ஷன் பிரபு தான் வந்து அறிமுகப்படுத்தினார். 1905 அக்டோபர் 16 வங்க பிரிவினை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அறிவிக்கப்பட்ட தேதின்னு ஒன்று இருக்குது, நடைமுறைப்படுத்தப்பட்ட தேதின்னு ஒன்று இருக்குது. அறிவிக்கப்பட்ட தேதி ஸ்கூல் புக்கில் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கலாம் அது டெஸ்ட் வரும்போது. அதன் விளைவாக சுதேசி இயக்கம் துவங்கப்பட்டது. கரெக்டாக வங்க பிரிவினையின் காரணமாக தான் சுதேசி இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. ஜி சுப்பிரமணிய ஐயர் நிதி திரட்ட தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1 சரி, 2 சரி. இந்த சுதேசி இயக்கத்திற்கு தான் வந்து சுப்பிரமணிய ஐயர் வந்து நிதி திரட்ட தமிழ்நாடு முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் வந்து போகிறாரு. ஸோ வங்க பிரிவினை எப்போ? 1905 அக்டோபர் 16. அது கொண்டு வந்தவர் யார்? வங்க பிரிவினை அப்படின்னா கர்ஷன் பிரபு. 54வது கொஸ்டின். கூற்று 1. 1882ஆம் ஆண்டு இந்திய கம்பெனி சட்டப்படி 1906 அக்டோபர் 16ஆம் தேதி சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பதிவு செய்யப்பட்டது. கூற்று 2. துவக்கியதன் நோக்கம் வியாபாரம் செய்ய வந்த வெள்ளையர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்பதாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. 1 மற்றும் 2 சரியானது. ஸோ எந்த ஆண்டு சட்டப்படி அப்படின்னா 1882ஆம் ஆண்டு இந்திய கம்பெனி சட்டப்படி தான் வந்து இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து பதிவு செய்யப்பட்டது 1906 அக்டோபர் 16. ஸோ அது ஏற்கனவே பார்த்துருந்தாலும் இந்த ஒரு 1882 இந்திய கம்பெனி சட்டம் அப்படின்றது அந்த ஒரு புது பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின். ஆந்திர பிரகாசிகா என்ற தெலுங்கு பத்திரிகையை விலைக்கு வாங்கி பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ஏசி பார்த்தசாரதி நாயுடு. நம்ம வந்து ஜஸ்டிஸ் நீதி வந்து பார்த்தோம், திராவிடன் வந்து பார்த்தோம். ஆந்திர பிரகாசிகா பற்றி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்னால் இதுதான். ஏசி பார்த்தசாரதி நாயுடு இது வாங்கி விலைக்கு வாங்கி பதிப்பித்தவர். நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின். வஉசி குஜராத்தில் உள்ள ஹாலைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனியிடமிருந்து கப்பல்களை குத்தகைக்கு வாங்கி ஓட்ட முடிவு செய்தார். ஸோ எங்கே அப்படின்னா குஜராத்தில் உள்ள ஹாலைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஆனால் ஆங்கில அதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சி கப்பல்களை தர மறுத்துவிட்டது. கரெக்டு தான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரியானது, 1 வந்து தவறானது. 1 ஏன் தவறுனா குஜராத் கிடையாது, பம்பாய். இப்போ வஉசி வந்து இங்கே பம்பாய்னு எழுதி வச்சுக்கோங்க. பம்பாயில் உள்ள ஹாலைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனியிலிருந்து கப்பல்களை குத்தகைக்கு வாங்கி ஓட்ட முடிவு செய்தார். ஆனால் ஆங்கில அதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சி கப்பல்களை தர மறுத்துவிட்டது. அந்த கம்பெனி வந்து மறுத்துவிட்டது. ஸோ நெக்ஸ்ட் 57வது கொஸ்டின். ஒரு முக்கியமான பொறுத்துக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பொறுத்துக்க டைப்பில் ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? 38வது கொஸ்டின் பாருங்கள். 1917 பிப்ரவரி 24 ஜஸ்டிஸ் அதாவது நீதி இதழ் வந்து தொடங்கப்பட்டது தான். ஸோ அதனுடைய பதிப்பாளர் அதாவது டிஎம் நாயர் பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவ பதிப்பாளர். எம்எஸ் பூர்ணலிங்கம் பார்த்தீங்கன்னா துணை பதிப்பாளர். ஸோ 1917 பிப்ரவரி 24 ஜஸ்டிஸ் இதனுடைய கௌரவ பதிப்பாளர் யாருன்னா டிஎம் நாயர், துணை கௌரவ பதிப்பாளர் வந்து எம்எஸ் பூர்ணலிங்கம். 1917 ஜூன் அந்த மாதத்துல தான் திராவிடன் அப்படின்ற பத்திரிகை வந்து வெளியிடப்பட்டது. அதனுடைய பதிப்பாசிரியர் யார் அப்படின்னா பக்தவச்சல பிள்ளை. அதான் பக்தவச்சல பிள்ளை. 1917 ஆகஸ்ட் 19 பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் மாநாடு வந்து நடைபெற்றது. பிராமணர் அல்லாதோர் மாநாடு 1917 ஆகஸ்ட் 19. 1917 ஆகஸ்ட் 20 வந்து ஆகஸ்ட் பிரகடனம் வந்து வெளியிடப்பட்டது. 1917 ஆகஸ்ட் 20 வந்து ஆகஸ்ட் பிரகடனம் வந்து வெளியிடப்பட்டது. இதுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 58வது கொஸ்டின் பாருங்கள். வஉசி பங்குதாரர்களை சேர்த்து காளியா லாவோ என்ற பெயருடைய 2 கப்பல்களை வாங்கினார். காளியா லாவோ என்ற 2 கப்பல்களை வாங்கினார். அவற்றோடு 3 இயந்திர படகுகளும் வழங்கப்பட்டன. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 தவறு. 3 கிடையாது, 2. அவற்றோடு 2 இயந்திர படகுகளும் வழங்கப்பட்டன அல்லது வாங்கப்பட்டன. ஸோ நெக்ஸ்ட் 59வது கொஸ்டின். 1907 சூரத் காங்கிரஸுக்கு தீவிரவாதிகளை அதிக அளவில் அழைத்து வருமாறு வஉசிக்கு தந்தி கொடுத்தவர் யார் அப்படின்னா அரவிந்தர், அதாவது அரவிந்த் கோஷ். அவர் தான் அரவிந்தர். 1907 சூரத் காங்கிரஸுக்கு தீவிரவாதிகளை அதிக அளவில் அழைத்து வருமாறு வஉசிக்கு தந்தி கொடுத்தவர் வந்து அரவிந்தர். முக்கியமான ஒரு கொஸ்டின். 60வது கொஸ்டின். நீதி கட்சி தவறான கூற்று. மொத்தமாக 4 கூற்று இருக்கு. 4ல் வந்து என்ன தவறு அப்படின்றத வந்து பார்க்கலாம். பாருங்க. நீதி கட்சி சுய ஆட்சி இயக்கத்திற்கு எதிராக இருந்தது. சுய ஆட்சி இயக்கம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, தன்னாட்சி இயக்கம். அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கிய தன்னாட்சி இயக்கம் தான். தன்னாட்சி இயக்கத்தை தான் இதில் வந்து சுய ஆட்சி இயக்கம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீதி கட்சி வந்து சுய ஆட்சி இயக்கத்திற்கு எதிராக இருந்தது.
நீதி கட்சி சுயாட்சி இயக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை. இங்க வந்து எதிராக இருந்தது, கலந்து கொள்ளவில்லை. சுயாட்சி இயக்கமும் நீதி கட்சியும் ஒரே கொள்கையை பின்பற்றினர். நீதி கட்சி அன்னிபெசன்ட் அயர்லாந்து பிராமணி என்று கூறினார்கள். நீதி கட்சி வந்து அன்னிபெசன்ட்டை அயர்லாந்து பிராமணி என்று கூறினார்கள். இதில் என்ன தவறாக இருக்குது அப்படின்னா 3 மட்டும் தவறு. 3 ஏன் தவறுனா, சுயாட்சி இயக்கமும் நீதி கட்சியும் வெவ்வேறான கொள்கையை பின்பற்றினர். வெவ்வேறான கொள்கை, ஒரே கொள்கை கிடையாது, வெவ்வேறான கொள்கை. மீதி எல்லாமே சரிதான். அப்போ நீதி கட்சி வந்து சுயாட்சி இயக்கத்துக்கு எதிராக தான் இருந்தது. நீதி கட்சி சுயாட்சி இயக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை. நீதி கட்சி வந்து அன்னிபெசன்ட்டை வந்து அயர்லாந்து பிராமணி என்று கூறினார்கள். இது வந்து வெவ்வேறான கொள்கை. ஸோ நோட் பண்ணிக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் 61வது கொஷின். தமக்கு எத்தனை அடிபட்டாலும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற சென்னை பிரதிநிதிகளின் வீரத்தன்மையை எண்ணும்போது உடல் புல்லரித்தது, மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கியது என்று தன் அனுபவத்தை எழுதியவர் யார்? ஸோ யார் அப்படின்னா பாரதியார். தமக்கு எத்தனை அடிபட்டாலும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற சென்னை பிரதிநிதிகளின் வீரத்தன்மையை எண்ணும்போது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கியது என்று தன் அனுபவத்தை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதியார். ஸோ இது எந்த காங்கிரஸ் மாநாடுனா 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. 62வது கொஷின் சரியானதை தேர்ந்தெடு. மிண்டோ மாலி சீர்திருத்தம் 1909. ஹெட்வின் மாண்டேகு இந்தி விவகார செயலராக நியமிக்கப்பட்டது 1917. ஹெட்வின் மாண்டேகு சென்னை வருகை தந்தது 1917. சென்னை மாகாண சங்கம் நீதி கட்சிக்கு போட்டியாக தொடங்கப்பட்டது. இது சென்னை மாகாண சங்கம் நீதி கட்சிக்கு போட்டியாக தொடங்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி, எல்லாமே சரிதான். இப்போ மிண்டோ மாலி சீர்திருத்தம் வந்து 1909. எட்வின் மாண்டேகு வந்து இந்தி விவகார செயலராக நியமிக்கப்பட்டது 1917. எட்வின் மாண்டேகு சென்னை வருகை புரிந்தது 1917. சென்னை மாகாண சங்கம் வந்து நீதி கட்சி போட்டியாக தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 63வது கொஸ்டின். வஉசி எந்த சிறையில் எத்தனை ஆண்டுகள் அடைக்கப்பட்டார்? எந்த சிறை அப்படின்னா கோயம்புத்தூர் சிறையில் 40 ஆண்டுகள் வந்து அவருக்கு வந்து தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. ஸோ கோயம்புத்தூர் சிறை 40 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு 64வது கொஸ்டின். கூற்று. வஉசி சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவியது மட்டுமின்றி சுதேசி இயக்கத்தை பல துறைகளுக்கும் விரிவுபடுத்த திட்டமிட்டார். காரணம், இந்த திட்டத்தின்படி தூத்துக்குடியில் தர்ம சங்க நெசவு சாலை, தேசிய பண்டக சாலையை துவக்கினார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டும் சரி, ரெண்டுமே சரி. கூற்றும் சரி, காரணமும் வந்து சரி. அதாவது வஉசி சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவியது மட்டுமின்றி சுதேசி இயக்கத்தை பல துறைகளுக்கு விரிவுபடுத்த திட்டமிட்டார். இந்த திட்டத்தின்படி தூத்துக்குடியில் தர்ம சங்க நெசவு சாலை, தேசிய பண்டக சாலையை துவக்கினார். ரெண்டுமே வந்து சரி. கூற்று காரணம் இரண்டும் வந்து சரி. நெக்ஸ்ட் 65வது கொஸ்டின். வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவ கோரிக்கை எது சரியானது? மொத்தமாக ஒரு 4 கூற்று இருக்கு, பார்க்கலாம். 1918 ஜூன் 2 வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சீர்திருத்தங்களில் இக்கோரிக்கை இடம்பெறவில்லை. இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை வந்து இடம்பெறவில்லை. எப்போ? 1918 ஜூன் 2 வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சீர்திருத்தங்களில். TM நாயரை 1918 லண்டன் அனுப்பி இக்கோரிக்கைக்கு ஆதரவு திரட்டுவதென முடிவு செய்தனர். எப்போ? 1918 யார? TM நாயரை. நாயரின் நடவடிக்கைகளின் விளைவாக பிரிட்டிஷாரிடம் இக்கோரிக்கை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. அடுத்து 4வது. மாண்டேகு திட்டத்தின் அடிப்படையில் வாக்குரிமை விரைவு திட்டம் தயாரிப்பதற்காக சவுத் பாரே கமிட்டி அமைக்கப்பட்டது. ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. சவுத் பாரோ கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இது வந்து சரி. 1 மட்டும் தவறு. 1 ஏன் தவறுனா 1918 ஜூன் 2 கிடையாது, ஜூலை 2, அவ்வளோதான். ஜூலை 2, மீதி எல்லாமே வந்து சரி. 1918 ஜூலை 2 வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சீர்திருத்தங்களில் இக்கோரிக்கை இடம்பெறவில்லை. TM நாயரை 1918 லண்டன் அனுப்பி இக்கோரிக்கைக்கு ஆதரவு திரட்டுவதென முடிவு செய்தனர். நாயரின் நடவடிக்கைகளின் விளைவாக பிரிட்டிஷாரிடம் இக்கோரிக்கை பற்றிய விழிப்புணர்வு வந்து ஏற்பட்டது. மாண்டேகு திட்டத்தின் அடிப்படையில் வாக்குரிமை விரைவு திட்டம் தயாரிப்பதற்காக சவுத் பாரோ கமிட்டி அமைக்கப்பட்டது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கொஷின் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாக. நெக்ஸ்ட் 66வது கொஷின். கூற்று 1. திலகரின் விருப்பத்திற்கு ஏற்ப தமிழ்நாட்டு சுதேசி தலைவர்கள் 1908 ஜனவரி 11 சென்னை திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்தில் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை துவக்கினர்.
கூற்று 2 இந்த அமைப்பை துவக்க வ.உ.சி. பெரும் காரணமாக இருந்தார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா, வ.உ.சி. வந்து கிடையாது, பாரதியார். வேற ஒண்ணும் இல்ல. பாரதியார் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, திலகரின் விருப்பத்திற்கு ஏற்ப தமிழ்நாட்டு சுதேசி தலைவர்கள் 1908 ஜனவரி 11ஆம் தேதி சென்னையில திருவல்லிக்கேணியில கங்கை கொண்டான் மண்டபத்துல சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை துவக்கினர். ஸோ எங்கன்றது பார்த்துக்கோங்க, டேட்டு, எந்த பிளேஸு. 1908 ஜனவரி 11 சென்னை திருவல்லிக்கேணியில கங்கை கொண்டான் மண்டபத்துல சென்னை ஜனசங்கம். ஸோ காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா பாரதியார். நெக்ஸ்ட் 67வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எவை சரியானவை? இதுல வந்து ஒரு 2 கூட்டு இருக்கு, பார்க்கலாம். 1900 கூற்று 1 பாருங்க. 1909ஆம் ஆண்டு மாண்டேகு சீர்திருத்தம் மற்றும் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார். கூற்று 2 ஒத்துழையாமை இயக்கம் பிராமணர்களின் செல்வாக்கை அதிகரித்து அவர்களின் கரங்களை பலப்படுத்துமே அன்றி சமுதாய சமத்துவத்தை ஏற்படுத்தாது என்று நீதி கட்சியினர் கருதினர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 1 வந்து தவறு, கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா 1909 கிடையாது, 1919 வேற ஒன்றும் கிடையாது. 1919ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ பாருங்க, 1919ஆம் ஆண்டு மாண்டேகு சீர்திருத்தம் மற்றும் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார். இப்போ ஒத்துழையாமை இயக்கம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். இப்போ மாண்டேகு சீர்திருத்தம் மற்றும் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி நீதி கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்றது தான் அந்த கூற்று 2. இப்போ ஒத்துழையாமை இயக்கம் வந்து பிராமணர்களின் செல்வாக்கை தான் அதிகரிக்கும், அவங்களுடைய கரங்களை தான் பலப்படுத்தும், சமுதாய சமத்துவத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நீதி கட்சியினர் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 68வது கொஸ்டின், எஸ். சுப்பிரமணிய ஐயர் பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, பார்க்கலாம். இவர் சர் பட்டத்தை துறந்தார். இவர் வந்து சர் பட்டத்தை துறந்தார். இவர் தீவிரவாதியும் ஓய்வு பெற்ற நீதிபதியும் ஆவார். யாரு? இந்த எஸ். சுப்பிரமணிய ஐயர் வந்து ஒரு தீவிரவாதியும் ஓய்வு பெற்ற நீதிபதியும் ஆவார். மனித உரிமைகளை காப்பதின் அவசியம் பற்றி பிரகடனம் வெளியிட்ட அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சனுக்கு கடிதம் எழுதினார். அம்மையார் சிறைப்பட்டதால் சுயாட்சி சங்கத்தின் கௌரவ தலைவர் பொறுப்பையும் ஏற்றார். யாரு? கௌரவ தலைவர் பொறுப்பையும் ஏற்றார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். இவர் வந்து தீவிரவாதி வந்து கிடையாது, இவர் வந்து ஒரு மிதவாதி ஓய்வு பெற்ற நீதிபதி. மீதி எல்லாமே சரி. இவர் சருப்பட்டதை துறந்தார் என்பது சரி. இவர் வந்து மிதவாதி ஓய்வு பெற்ற நீதிபதி, அது வந்து சரி. அதாவது மிதவாதி. மனித உரிமைகளை காப்பதின் அவசியம் பற்றி பிரகடனம் வெளியிட்ட அமெரிக்க குடியரசுத் உட்ரோ வில்சனுக்கு கடிதம் எழுதினார். அதுவும் வந்து சரி. அம்மையார் சிறைப்பட்டதால் சுயேட்சை சங்கத்தின் கௌரவ தலைவர் பொறுப்பை வந்து ஏற்றார். அது வந்து சரி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ அம்மையார் அப்படின்னா யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து சிறைப்பட்டதால் சுயாட்சி சங்கத்துடைய கௌரவ தலைவர் பொறுப்பை வந்து ஏற்றிருக்காரு எஸ். சுப்பிரமணிய ஐயர். நெக்ஸ்ட் 69வது கொஸ்டின், சுப்பிரமணிய சிவா பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, பார்க்கலாம். அரசுக்கு எதிராக செயல்பட்டார் என சிவா மீது 3 முறை குற்றம் சாட்டி வழக்கு தொடுத்து தண்டித்தது அரசாங்கம். இவர் சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை கொண்டவர். ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை கொண்டவர். கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த புனைப்பெயர் வந்து யார் அப்படின்னு கேட்கலாம். சுப்பிரமணிய சிவா. தேச சேவையிலும் சரி, சிறைப்பட்டு இன்னலுற்ற தியாகத்திலையும் சரி, சிவாவுக்கு இணையாக மற்றொரு தேசபக்தரை சொல்ல முடியாது என்று புகழாரம் சூட்டியவர் வந்து மா.பொ.சி. தொழுநோயால் பாதிக்கப்பட்டு சேலத்தில் தொழுநோய் கண்ட கிரிமினல் குற்றவாளிகள் அடைக்கப்பட்டு இருந்த சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டார். ஸோ இதில் வந்து என்ன தவறு அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். அதாவது இவர் வந்து 4 முறை குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடுத்து தண்டித்தது அரசாங்கம். அந்த 4 முறை, அந்த 4 ஆண்டுகள் நான் வந்து சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1908, 1921, 1922, 1924. மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. அதாவது 4 முறை குற்றம் சாட்டப்பட்டு. இந்த ஆப்ஷன் பி அவருடைய அந்த புனைப்பெயர் வந்து ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீதி கட்சி வீழ்ச்சிக்கான காரணங்களில் தவறானது. அப்போ 4 பாயிண்ட்ஸில் 1 தவறாக இருக்குது, மீதி 3மே வந்து நீதி கட்சிக்கான வீழ்ச்சிக்கான காரணம் தான். ஸோ என்ன அப்படின்னா, உட்குழுக்களுக்கிடையே நிலவிய மோதல்கள், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது, ஆட்சியை கைப்பற்றுவதற்கான போட்டி, பெரியார் கொள்கைகள். இதில் வந்து தவறானது பெரியார் கொள்கைகள். மீதி 3மே, அதாவது உட்குழுக்களுக்கிடையே நிலவிய மோதல்கள், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது, ஆட்சியை கைப்பற்றுவதற்கான போட்டி, இது 3மே நீதி கட்சி வீழ்ச்சிக்கான காரணம். நெக்ஸ்ட் 71வது கொஸ்டின்,
சுயாட்சி இயக்கம் பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடு. சுயாட்சி இயக்கம் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 3 கூட்டு இருக்கு, பார்க்கலாம். 1917 மே மாதத்திற்குள் 20,000 உறுப்பினர்களை சேர்த்தனர். எது? சுயாட்சி இயக்கத்தில். அடுத்து பாருங்க, சேர்த்தனர். தீவிரவாதிகளும் சுயாட்சி சங்கத்தை ஆதரிக்க துவங்கினர். தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் சுயாட்சி சங்கத்தின் கிளைகள் துவங்கப்பட்டன. கோயம்புத்தூரில் இருந்து இருந்த 20 பிரம்ம ஞான சபை விடுதிகளும் சுயாட்சி இயக்க மையங்களாக செயல்பட்டன. அடுத்து, கல்கத்தாவில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் ஆற்றிய உரை தமிழாக்கம் செய்யப்பட்டு பொதுக்கூட்டத்தில் படிக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மட்டும் வந்து சரி. அப்போ 1, 2 தவறு. 1 ஏன் தவறுனா 20,000 வந்து கிடையாது, இது வந்து 10,000. இது வந்து 20 வந்து கிடையாது, 10. அவ்வளோதான். மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. பாருங்கள், 1917 மே மாதத்திற்குள் 10,000 உறுப்பினர்களை சேர்த்தனர். தீவிரவாதிகளும் சுயாட்சி சங்கத்தை ஆதரிக்க துவங்கினர். சுயாட்சி சங்கம் அப்படின்னு சொல்றது வந்து தன்னாட்சி இயக்கத்தை தான் அப்படி சொல்கிறாங்க, தன்னாட்சி இயக்கம். தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலும் சுயாட்சி சங்கத்தின் கிளைகள் துவங்கப்பட்டன. கோயம்புத்தூரில் இருந்த 10 பிரம்மஞான சபை விடுதிகளும் சுயாட்சி இயக்க மையங்களாக செயல்பட்டன. கல்கத்தாவில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் ஆற்றிய உரை தமிழாக்கம் செய்யப்பட்டு பொதுக்கூட்டத்தில் படிக்கப்பட்டது. ஏன்னா 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாணவருடைய தலைவரே அன்னி பெசன்ட் அம்மையார் தான். ஸோ அந்த அவங்க ஆற்றிய உரை வந்து தமிழாக்கம் செய்யப்பட்டு பொதுக்கூட்டத்தில் வந்து படிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் சுதேச இயக்கத்தின் இரட்டையர்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் வந்து வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா. தமிழ்நாட்டின் சுதேச இயக்கத்தின் இரட்டையர்கள் வந்து வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா. நெக்ஸ்ட் 73வது கொஸ்டின். பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பாருங்க, ஒரு 4 கூற்று இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். நீதி கட்சி நிர்வாகிகள் 1917 அக்டோபர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். எது? நீதி கட்சி வந்து அப்போ வந்து கட்சி வந்து தொடங்குறாங்க, அதனுடைய நிர்வாகிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது 1917 அக்டோபர் மாதம். நீதி கட்சி வெளியிட்ட கொள்கை அறிக்கையை அரசியல் சட்ட வரைவாக கருதினர். நீதி கட்சி வெளியிட்ட கொள்கை அறிக்கையை வந்து என்னன்னு சொல்றாங்க, அரசியல் சட்ட வரைவாக கருதுறாங்க. 1925 டிசம்பர் 19ஆம் தேதி நீதி கட்சியின் அமைப்பு சட்டம், நீதி கட்சியுடைய அமைப்பு சட்டம் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. எப்போ? 1925 டிசம்பர் 19. முதல் அலுவலகம் சென்னையில் 1000 விளக்கில் அமைத்தனர். முதல் அலுவலகம் வந்து நீதி கட்சியுடைய முதல் அலுவலகம் வந்து சென்னையில் 1000 விளக்கில் அமைத்தனர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 3 சரி, 4 வந்து தவறு. 4 ஏன் தவறுனா 1000 விளக்கு கிடையாது, மவுண்ட் ரோடு. முதல் அலுவலகம் சென்னையில் மவுண்ட் ரோடில் அமைத்தனர். மீதி எல்லாமே வந்து சரி. இப்போ நீதி கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது 1917 அக்டோபர் மாதம் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. நீதி கட்சி வெளியிட்ட கொள்கை அறிக்கை தான் வந்து அரசியல் சட்ட விரைவாக வந்து கருதுறாங்க. இது அமைப்பு சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது 1925 டிசம்பர் 19. இதனுடைய முதல் அலுவலகம் வந்து சென்னை மவுண்ட் ரோட். 74வது கொஸ்டின். நம்ம இது ஏற்கனவே பார்த்தது தான், ஆனால் இருந்தாலும் எல்லாமே ஒரே பக்கம் வந்து கொண்டு வந்திருக்கும். 74வது கொஸ்டின். செப்டம்பர் 3, 1916 இது வந்து சுய ஆட்சி சங்கம் துவக்கப்பட்டது. ஒன்றில் தன்னாட்சி சங்கம் துவக்கப்பட்டது செப்டம்பர் 3, 1916. நம்ம வந்து 1916 செப்டம்பர்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். டேட் வந்து கரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 3, 1916 சுயாட்சி சங்கம் துவங்கப்பட்டது. அதாவது தன்னாட்சி இயக்கம் அன்னி பெசன்ட் அம்மையாரால் துவக்கப்பட்டது. மே 9, 1917 இது வந்து மாநில சுய ஆட்சி மாநாடு நடைபெற்றது. மே 9, 1917 மாநில சுயாட்சி மாநாடு வந்து நடைபெற்றது. ஆகஸ்ட் 20, 1917 பார்த்தீங்கன்னா அந்த மாண்டேகு பிரகடனம் வந்து வெளியிடப்பட்டது. மாண்டேகு பிரகடனம் வெளியிடப்பட்டது ஆகஸ்ட் 20, 1917. ஜூலை 24, 1916 பார்த்தீங்கன்னா ஐரோப்பியருக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஜூலை 24, 1916. இதை பற்றி ரொம்ப டீப்பானா நீங்கள் இந்த புக்கில் படிச்சிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிளாபத் இயக்கத்தின் உயிர்நாடியாக திகழ்ந்தது எது? வாணியம்பாடி. இதெல்லாம் ஸ்கூல் புக்கிலே கூட இருக்குது. கிளாபத் இயக்கத்தின் உயிர்நாடியாக திகழ்ந்தது வந்து வாணியம்பாடி. நெக்ஸ்ட் 76வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நீதி கட்சிக்கு ஒரு தலைவர், ஒரு பொருளாளர் மற்றும் ஒரு பொதுச் செயலாளர், 4 துணை தலைவர்களும் 4 துணை தலைவர்களும் 25 செயற்குழு உறுப்பினர்களும் இருந்தனர். அப்போ ஒரு தலைவர், ஒரு பொருளாளர், ஒரு பொதுச் செயலாளர், 4 துணை தலைவர், 25 செயற்குழு உறுப்பினர்கள் வந்து இருந்தனர். 1920 தேர்தலுக்கு பின் நீதி கட்சியை ஐரோப்பிய அரசியல் கட்சியை போல் சீரமைத்தனர். ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. நீதி கட்சியை வந்து ஐரோப்பிய அரசியல் கட்சியை போல வந்து சீரமைத்தனர். கொறடா என்ற புதிய கட்சி பதிவு உருவாக்கப்பட்டது. இது நீதி கட்சி ஆட்சியில் தான் வந்து
இந்த நீதி கட்சி தான் வந்து கொறடா அப்படின்ற ஒரு புதிய கட்சி பதவி வந்து உருவாக்கப்பட்டது. புதிய கட்சி பதவி வந்து உருவாக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 3மே வந்து சரி. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 77வது கொஸ்டின். போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியால் வர்ணிக்கப்பட்டவர். ஒரு முக்கியமான கொஸ்டின். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையார தான் வந்து காந்தி அப்படி சொல்லியிருப்பாரு. போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியால் வர்ணிக்கப்பட்டவர் தான் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். நெக்ஸ்ட் 78வது கொஸ்டின். சரியானது எது? ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டு முடங்கி கிடந்த சமயத்தில் அன்னி பெசன்ட் துவங்கிய சுயாட்சி இயக்கம் தேசிய போராட்டத்தை தீரத்துடன் வழிநடத்தியது. 2வது பாருங்க. அன்னி பெசன்ட்டின் சாதனைகளை பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் பொருட்டு 1917 டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். 1917 கல்கத்தா மாநாட்டின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையார். நிறைய டைம் வந்து கேட்டது. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அவங்க வந்து அயர்லாந்து தான், இருந்தாலும் வந்து முதல் பெண் தலைவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2மே சரி. 1ம் சரி, 2ம் வந்து சரி. 79வது கொஸ்டின் கூற்று 1. நீதி கட்சியின் முதல் தலைவராக சர் தியாகராய செட்டியும் முதல் பொதுச் செயலாளராக ஆற்காடு ராமசாமியும் பொறுப்பேற்றனர். ஒரு முக்கியமான கொஸ்டின். நீதி கட்சி 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 சரி, 2 வந்து தவறு. ஸோ 1 பாருங்க. இப்போ நீதி கட்சியுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சர் தியாகராய செட்டி. அவர் தான் முதல் தலைவர். முதல் பொது செயலாளர் யாருன்னு திடீர்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆற்காடு ராமசாமி. இதெல்லாம் இந்த புக்கில் தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. ஸோ நீதி கட்சி வந்து 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற சென்னை சட்டமன்ற தேர்தலில் 2வது முறையாக இல்லை. அப்போ தான் முதல் தேர்தலே நடக்குது. அப்போ 1வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இங்கே 1வது முறையாக அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பாருங்க. சென்னை சட்டமன்றத்துக்கான முதல் பொதுத் தேர்தல் 1920 நவம்பர் மாதம் நடைபெற்றது. மொத்த மக்கள் தொகை 30 மில்லியனாக இருந்தது. இதில் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் 12,48,157 பேர் மட்டுமே இருந்தனர். இவர்களில் 3,03,558 பேர் மட்டுமே வாக்களித்தனர். சராசரியாக 24.9% வாக்குப்பதிவுகள் நடைபெற்றன. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாருங்க. கூற்று 1, 3, 4 சரி, 2 வந்து தவறு. 2 ஏன் தவிர 30 மில்லியன் வந்து கிடையாது, 40 மில்லியன் எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ மறுபடியும் பாருங்கள். சென்னை சட்டமன்றத்துக்கான முதல் பொதுத் தேர்தலில் வந்து எப்போ நடைபெற்றது? 1920 நவம்பர் மாதம் நடைபெற்றது. அப்போ மொத்த மக்கள் தொகை எப்போ எவ்வளோ? 40 மில்லியனாக வந்து இருந்தது. அதில் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் வந்து 12,48,157 பேர் வந்து தகுதி இருந்தது. ஆனால் ஓட்டு போட்டவங்க எவ்வளோனா 3,03,558 பேர். அந்த பர்சன்டேஜ் எவ்வளோனா 24.9% வாக்குப்பதிவுகள் நடைபெற்றன. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான இந்த ஓட்டு பர்சன்டேஜ் கூட கேட்கலாம். இப்போ 1920 நீதி கட்சி போட்டியிட்ட தேர்தலில் வந்து என்ன முதல் தேர்தலில் எவ்வளோ வாக்குப்பதிவு வந்து பதிவாச்சுன்னு கேட்கலாம். 24.9%. நெக்ஸ்ட் வந்து 89வது கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணை குடியரசுத் தலைவர், துணை பிரதமர், நிதி அமைச்சர்கள், மத்திய நிதி அமைச்சர்களை பற்றி நம்ம கொடுத்துருந்தோம். அந்த கொஸ்டின் தான் 81 வந்து வந்திருக்கு, பார்த்தலாம். டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், விவி கிரி, கோபால் சுரப் பதக். ஸோ என்னென்னா சரியாக பட்டியலில் உள்ளவற்றை சரியாக பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ராதாகிருஷ்ணன் வந்து அவருடைய ஆட்சி காலம் வந்து 1952 1962 வரைக்கும் அவர் துணை குடியரசுத் தலைவராக வந்து இருந்தது. ஜாகிர் ஹுசேன் வந்து 62 67 வரைக்கும், விவி கிரி 67 69 வரைக்கும், கோபால் சுரப் பதக் வந்து 69 இருந்து 1974 வரைக்கும் எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2, 3, 4. சரிங்களா? துணை குடியரசுத் தலைவர் காலவரிசை வந்து கேட்பாங்க, அதனால் படிச்சுக்கிறது நல்லது. ரவுலட் சட்டம் பற்றி சரியானது எது? மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு பெரிய கொஷின்னு. ஸோ பார்க்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரை பார்த்து பயம் வராது. ஸோ அதனாலே பெரிய பெரிய கொஷின்ஸ் வந்து வச்சுருக்கோம். 82வது கொஷின் வந்து பார்க்கலாம். இந்த 82வது கொஷினில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாமா? ரவுலட் சத்தியாகிரகம் துவங்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். கரெக்ட். ரவுலட் சத்தியாகிரகம் வந்து தொடங்கப்பட்டது எங்கே? தமிழ்நாட்டில் தான். 1919 பிப்ரவரி மாதம் இந்திய சட்டமன்றத்தில் ரவுலட் மசோதாக்கள் விவாதிக்கப்பட்ட போது சீனிவாசாச்சாரி மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா கொந்தளிப்புக்கு உள்ளாகும் என்று அரசாங்கத்தை எச்சரித்தார். ரவுலட் மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டால் அதை எதிர்த்து சத்தியாகிரகம் செய்ய போவதாக அறிவித்தார் காந்தி. 4வது பாருங்க. ராஜகோபாலாச்சாரியன்
ஆச்சாரியாரின் ஆலோசனையின் பேரில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டார். அந்த அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டுக்கு வந்த காந்தி 1919 மார்ச் 17 கஸ்தூரி ரங்கர் ஐயங்கார் வீட்டில் தங்கினார். ஒரு முக்கியமான கொஷின். கூற்று 4. 5வது தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். அங்குதான் ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் விளைவாக சத்தியாகிரக சபை அமைக்கப்பட்டது. ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட சபை என்ன அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. சத்தியாகிரக சபை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5மே சரிதான். மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளியராக படிச்சிட பார்த்துக்கோங்க. ரவுலட் சத்தியாகிரகம் துவங்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். இது ரவுலட் சத்தியாகிரகம் வந்தால் அது இந்தியா கொந்தளிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொன்னது வி சீனிவாச சாஸ்திரி. இவர் எங்கே இந்திய சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு 1919 பிப்ரவரியில். ரவுலட் மசோதாக்கள் சட்டமாக்கப்பட்டால் அதை எதிர்த்து சத்தியாகிரகம் செய்ய போவதாக காந்தி அறிவித்தார். இந்த 4வது பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சி ராஜகோபாலாச்சாரியரின் ஆலோசனையின் பேரில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டார். இப்போ கொஷின் திடீர்னு கேட்கலாம் இந்த மாதிரி கொஷின் கூட. இப்போ காந்தியை தமிழ்நாட்டு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டவர் யார்? அதாவது ரவுலட் சத்தியாகிரகத்தின் போது யார் அப்படின்னா கஸ்தூரி ரங்க ஐயங்கார். இவர் அந்த அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டுக்கு வந்தார். கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் தங்கினார். ஸோ அங்குதான் ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக தான் சத்தியாகிரக சபை அமைக்கப்பட்டது. 83வது கொஷின். கூற்று 1. இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றதால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தது. கூற்று 2. 1920 தேர்தலில் நீதி கட்சி 73 இடத்தில் வெற்றி பெற்றது. கூற்று 3. மயிலாப்பூர் தொகுதியில் மட்டுமே அதிகபட்சமாக 52% வாக்குகள் பதிவாயின. கூற்று 4. தேர்ந்தெடுக்கப்படாத 18 உறுப்பினர்கள் ஆதரவை பெற்ற நீதி கட்சி எண்ணிக்கை 81ஆக உயர்ந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 3, 4 சரி. 2 தவறு. 2 ஏன் தவறுனா 73 கிடையாது, 63 இடத்துல வெற்றி பெற்றது. 63 ஒரு 18 கூட்டினீங்கன்னா 81 வந்துடும். ஸோ 4மே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றதால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்தது, அது கரெக்டு. 1920 தேர்தலில் நீதி கட்சி 63 இடத்தில் வெற்றி பெற்றது. மயிலாப்பூர் தொகுதியில் மட்டும் 52% வாக்குகள் பதிவாயின. 18 உறுப்பினர்கள், அதாவது தேர்ந்தெடுக்கப்படாத 18 உறுப்பினர்கள் ஆதரவை பெற்ற நீதி கட்சி மொத்தம் எண்ணிக்கை 81ஆக உயர்ந்தது. நெக்ஸ்ட்டு 84வது கொஷின். கீழ்காணும் பட்டியலில் உள்ளவற்றை கால வரிசைப்படுத்துக. துணை குடியரசுத் தலைவர்கள் தான் இவங்க எல்லாருமே, துணை குடியரசுத் தலைவர்கள். இவங்க கால வரிசைப்படுத்துக அப்படின்றது தான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். 1, 3, 5, 2, 4 இதான் சரியானது. ஃபஸ்ட்டு கேஆர் நாராயணன், அதுக்கப்புறம் எம் இதயத்துல்லாவுக்கு அடுத்து வெங்கட்ராமனுக்கு அடுத்து சங்கர் தயாள் சர்மா, அப்புறம் பிடி ஜாட்டி. ஸோ இவங்கெல்லாம் இந்த வரிசையில் குடியரசுத் தலைவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது பார்த்து படித்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த காலவரிசைப்படுத்துகின்ற டைப்பில் கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. ஒன்று குடியரசுத் தலைவர்கள் கேட்கலாம், பிரதமர்கள் கேட்கலாம், துணை குடியரசுத் தலைவர், துணை பிரதமர்கள், நிதி அமைச்சர்கள். லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த நிதி அமைச்சர்கள் காலவரிசை கேட்டிருந்தாங்க. நம்ம அது எல்லாமே பின்னாடி ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ மத்திய அளவில் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 85வது கொஷின். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஒரு 3 கூற்று இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள். 1920 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 127 உறுப்பினர்கள் இடம்பெற்றனர். அதில் 98 பேர் 61 தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆளுநரின் நியமன உறுப்பினர்கள் இடம் பெற்றனர். தேர்தல் தொகுதிகள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டன. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 சரி, 2, 3 தவறு. 1 சரி, 2, 3 தவறு. 2, 3 ஏன் தவறுனா ஆளுநரின் நியமன உறுப்பினர்கள் இடம்பெறவில்லை. இடம்பெற்றனர்னு இருக்குது, இடம்பெறவில்லை. தேர்தல் தொகுதிகளை 4 வகையாக பிரிக்கல, 3 வகையாக தேர்தல் தொகுதிகளை பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. கூற்று 1 சரி, 2, 3 தவறு. 86வது கொஷின். கூற்று 1. சென்னை ராஜதானி ஆளுநர் மார்குஸ் வில்லிங்டன்
மார்கூஸ் வில்லிங்டன் தேர்தலில் வெற்றி பெற்ற நீதி கட்சியை ஆட்சி அழைக்குமாறு அழைத்தார். ஆட்சி அமைக்குமாறு அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாற்றிக்கலாம். ஆளுநரின் அழைப்பை ஏற்று பி. தியாகராயர் ஆட்சி அமைத்தார். இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1 வந்து சரி, 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா ஆளுநரின் அழைப்பை ஏற்கவில்லை. யார்? பி. தியாகராயர் வந்து ஏற்கவில்லை அப்படின்றது தான் ஆன்சர். அழைப்பை ஏற்கவில்லை. சென்னை ராஜதானி ஆளுநர் மார்கூஸ் வில்லிங்டன் தேர்தலில் வெற்றி பெற்ற நீதி கட்சியை ஆட்சி அமைக்குமாறு அழைத்தார். ஆளுநரின் அழைப்பை பி. தியாகராயர் ஏற்கவில்லை. அதுதான் வந்து சரியானது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 87வது கொஸ்டின். ரவுலட் எதிர்ப்பு போராட்டம் பற்றி சரியானது எது? மொத்தமாக இதிலே ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து பார்க்கலாம். பத்திரிகை பதிவு சட்டத்தை மீறி சென்னை நகரில் சத்யாகிரகி என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். ரவுலட் சட்டத்தின் போது, ஏற்கனவே ரவுலட் சட்டத்தின் போது தொடங்கப்பட்ட சபை என்னன்னு கேட்டாங்க, சத்தியாகிரக சபை. ஸோ சத்யாகிரகி அப்படின்ற ஒரு பத்திரிகையும் வெளியிட்டிருக்காங்க. அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட நூல்களான காந்தியின் சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம் ஆகியவற்றையும் வீர சவார்கரின் எரிமலை என்ற நூலையும் தமிழ்நாட்டு சத்தியாகிரகிகள் விற்பனை செய்தனர். காந்தியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் தமிழ்நாட்டில்தான் துவக்கப்பட்டு அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2, 3 வந்து சரி. மறுபடியும் ஒன்ஸ் படிக்க பாருங்கள். 3மே முக்கியமான இது பாயிண்ட்ஸு. பத்திரிகை பதிவு சட்டத்தை மீறி சென்னை நகரில் சத்தியாகிரகி என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது. அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட நூல்களான காந்தியின் சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம் ஆகியவற்றையும் வீர சவார்கரின் எரிமலை என்ற நூலையும் தமிழ்நாட்டு சத்தியாகிரகிகள் விற்பனை செய்தனர். காந்தியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் தமிழ்நாட்டில் துவக்கப்பட்டு அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது. நெக்ஸ்ட் துணை பிரதமர்கள் காலவரிசைப்படுத்துக நம்ம வந்து பார்க்கலாம். 88வது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது வரிசைப்படுத்தலாம். 2, 1, 4, 3. இப்போ ஜக் ஜீவன் ராம், இந்த 4 இதில் முதல்ல வந்து ஜக் ஜீவன் ராம், அடுத்து வந்து ஒய்பி சவான், அடுத்து வந்து தேவிலால், அடுத்து வந்து எல்கே அத்வானி. இதான் வந்து சரியான வரிசை. சரிங்களா? 2, 1, 4, 3. தமிழ்நாட்டில் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்காதவர்கள் யார் அப்படின்னா நீதி கட்சி, சுயாட்சி இயக்கம், லிபரல் கட்சி. ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். ஸோ இவங்க 3 பேருமே வந்து தமிழ்நாட்டில் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. நீதி கட்சியாக இருக்கட்டும், சுயாட்சி இயக்கம், லிபரல் கட்சி எல்லாமே. நெக்ஸ்ட்டு 90வது கொஸ்டின். 1920 தேர்தலில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு பெரிய கொஸ்டின் பார்க்கலாம். 1920 தேர்தல் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மொத்தமாக 5 கூற்று இருக்க பார்க்கலாம். சர் லியோனல் டேவிட்சன் உள்துறை, சர் சார்லஸ் தோதுந்தர் நிதி, அதாவது நிதி அமைச்சர், முகமது ஹபீபுல்லா வருவாய்த்துறை, எஸ். சீனிவாச ஐயங்கார் சட்டம் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ஆட்சியர் அவையின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். அடுத்து பிராமணர் அல்லாதவர் அமைச்சரவையில் பிராமணர் அமைச்சராக நியமிக்கப்பட்டது. இது 1920 தேர்தலில் பிராமணர் அல்லாதார் அமைச்சரவையில் பிராமணர் அமைச்சராக நியமிக்கப்பட்டது. 1921 ஜூலை 11ஆம் தேதி உடல்நிலை காரணமாக சுப்பராயலு ரெட்டியார் பதவி விலகியதால் பனகல் அரசர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். இப்போ 1921 ஜூலை 11. கல்வி அமைச்சராக ஏபி பட்டோரா நியமிக்கப்பட்டார். நீதி கட்சியின் முதல் அமைச்சரவை 1924 செப்டம்பர் 11 வரை பதவியில் இருந்தது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே படிச்சிடலாம். 1, 2, 3, 4 4மே சரி. 5 வந்து தவறு. 5 ஏன் தவறுனா 1923 செப்டம்பர் 11 வரை நீதி கட்சியுடைய முதல் அமைச்சரவை வந்து 1923 செப்டம்பர் 11 வரை பதவியில் இருந்தது. ஸோ மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. ஒன்ஸ் நம்ம திரும்ப படிச்சிடலாம். சர் லியோனல் டேவிட்சன் உள்துறை, சர் சார்லஸ் தோதுந்தர் நிதி, முகமது ஹபீபுல்லா வருவாய், எஸ். சீனிவாச ஐயங்கார் சட்டம் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் ஆட்சியர் அவையின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். பிராமணர் அல்லாதார் அமைச்சரவையில் பிராமணர் அமைச்சராக நியமிக்கப்பட்டது. 1921 ஜூலை 11ஆம் தேதி உடல்நிலை காரணமாக சுப்பராயலு ரெட்டியார் பதவி விலகியதால் பனகல் அரசு முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ முதலமைச்சர் யார் அப்படின்னா சுப்பராயலு. அதுக்கப்புறம் வந்து பனகல் அரசர் வருது. அவருடைய உடல் நிலை காரணமாக 1921 ஜூலை 11. அடுத்து 1923 பனகல் அரசு தான் முதலமைச்சராக வந்து வருவார். கல்வி அமைச்சராக ஏபி பட்டோரா நியமிக்கப்பட்டார். நீதி கட்சி முதல் அமைச்சரவை 1923 செப்டம்பர் 11 வரை பதவியில் இருந்தது. நெக்ஸ்ட் 91வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்வோம். பாருங்கள், மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 4ல் வந்து 1 தவறாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம்.
கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். பாருங்க, சுப்பராயலு தலைமையில் அமைச்சரவை பதவியேற்றது. எப்போ? 1920 சுப்பராயலு தலைமையில். அதன்பின் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சுயராஜ்ய கட்சியை வென்று பனகல் அரசரின் தலைமையில் ஆட்சி அமைத்தது 1923. 1926 நடந்த தேர்தலில் நீதி கட்சி தோற்றது. சுயேட்சையாக போட்டியிட்ட கருப்பு குதிரை சுப்பராயன் சுயராஜ்ய கட்சி ஆதரவுடன் ஆட்சி பொறுப்பேற்றார். 1926 முதல் நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்பியது. ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னா, தவறானது வந்து ஆப்ஷன் டி. அதாவது 1926 கிடையாது, 1927. ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. 1927 முதல் நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்பியது. எந்த வருஷத்துலேருந்து நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்பியதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். 1927. மீதி மூணுமே வந்து சரி. சுப்பராயலு தலைமையில் அமைச்சரவை பதவியேற்றது 1920. அதன்பின் நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சுயராஜ்ய கட்சியை வென்று பனகல் அரசரின் தலைமையில் ஆட்சி அமைத்தது 1923. 1926 நடந்த தேர்தலில் வந்து நீதி கட்சி வந்து தோத்துருச்சு. சுயேட்சையாக போட்டியிட்ட கருப்பு குதிரை சுப்பராயன் சுயராஜ்ய கட்சி ஆதரவுடன் ஆட்சி பொறுப்பேற்றார். ஸோ நெக்ஸ்ட் 92வது கொஸ்டின். நீதி கட்சி அரசாங்கம் கொண்டு வந்த சீர்திருத்தங்களில் சரியானவை எவை? ஒரு 3 கூட்டு இருக்கு பாருங்க. கூற்று 1, 1923 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ஆகும். 1919 இந்திய அரசாங்க சட்டத்தின்படி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கான தடை வந்து நீக்கப்பட்டது. 1921 ஏப்ரல் 1 தேதி அன்று இத்தடை நீக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 எங்கே 1 தவறு, 2 வந்து சரி. 1 தவறு, 2 சரி. 1 ஏன் தவறுனா இது 1923 கிடையாது, 1926. 1926 தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. அதுக்கப்புறம் 1919 இந்திய அரசாங்க சட்டத்தின்படி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட பெண்களுக்கான வந்து தடை வந்து நீக்கிட்டாங்க. அது தடை நீக்கப்பட்டது எப்படின்னா 1921 ஏப்ரல் 1 தேதி அன்று இந்த தடை வந்து நீக்கப்பட்டது. அப்போ 1 வந்து தவறு, 2, 3 வந்து சரி. 1 கிட்ட 1926 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 93வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்வோம். மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்கு, பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் சி ராஜகோபாலாச்சாரியாரின் தலைமையில் ஆர்வத்துடன் நடத்தப்பட்டது. பாரிஸ்டர் பட்டம் பெற்ற வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் தனது தொழிலை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்தார். எஸ் சீனிவாச ஐயங்கார் தனது அட்வொகேட் ஜெனரல் பதவியையும் சிஐஇ என்ற பட்டத்தையும் துறந்தார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரித்து தனது வக்கீல் தொழிலை தொடர்ந்து இலக்கிய பணியில் ஈடுபட்டார். ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. என்னன்னா, வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. ஆதரித்துன்னு இருக்கு, ஆதரிக்கவில்லை. ஆனால் தனது வக்கீல் தொழிலை வந்து அவர் தொடர்ந்துட்டு இலக்கிய பணியில் ஈடுபட்டார். ஆதரிக்கல, ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஆதரிக்கல, ஆனால் தனது வக்கீல் தொழிலை தொடர்ந்து இலக்கிய பணியில் ஈடுபட்டார். மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரி. இப்போ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் வந்து ராஜகோபாலாச்சாரியோடைய தலைமையில் தான் வந்து நடத்தப்பட்டது. பாரிஸ்டர் பட்டம் பெற்ற வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் வந்து தனது தொழிலை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து சேர்ந்தார். எஸ் சீனிவாச ஐயங்கார் தனது அட்வொகேட் ஜெனரல் பதவியையும் சிஐஇ என்ற பட்டத்தையும் துறந்தார். நெக்ஸ்ட் 94வது கொஸ்டின். கூற்று 1, சென்னை 1000 விளக்கு பகுதியில் இலவச காலை உணவு திட்டம் 1920 சட்டமன்றம் அங்கீகாரம் அளித்தது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் தான் வந்து இலவச காலை உணவு திட்டம் வந்து கொண்டு வராங்க. அது 1920 சட்டமன்றம் தான் அங்கீகரிச்சிட்டாங்க. மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டமாக விரிவடைந்தது. இது வந்து தவறு. 1 வந்து சரியா இருக்கு. 1 சரி, 2 தவறு. 2 ஏன் தவறுனா காலை உணவு திட்டம் தான் மதிய உணவு திட்டமாக விரிவடைந்தது. நெக்ஸ்ட் 95வது கொஸ்டின். பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? பி.எஸ். குமாரசாமி ராஜா துவக்கிய விவசாயிகள் சங்கம் கிராமங்களில் தேசிய உணர்வை பரப்பியது. 1922 மார்ச் 18ஆம் தேதி காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து ராஜபாளையத்தில் அரசியல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. எங்க? ராஜபாளையத்தில். எஸ் சீனிவாச ஐயங்கார் ராஜபாளையத்தை சுய ராஜ்யபாளையம் என்று வர்ணித்தார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2, 3 வந்து சரி. அதாவது பி.எஸ். குமாரசாமி ராஜா வந்து துவக்கிய விவசாயிகள் சங்கம் வந்து கிராமங்களில் தேசிய உணர்வு வந்து பரப்பியது. 1922 மார்ச் 18ஆம் தேதி காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து ராஜபாளையத்தில் அரசியல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. எஸ் சீனிவாச ஐயங்கார் வந்து ராஜபாளையத்தை வந்து சுய ராஜ்யபாளையம் என்று வர்ணித்தார். நெக்ஸ்ட் 96வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். இதுலேயும் வந்து ஒரு 3 கூற்று இருக்குது, நம்ம வந்து பார்க்கலாம். இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா 1922 டிசம்பர் 18 கொண்டு வரப்பட்டது. இச்சட்டம் 1924 நிறைவேற்றப்பட்டு அனைத்து இந்து கோயில்களும் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது.
சமயம் சம்மந்தமாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு முன்மாதிரியாக இது விளங்கியது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கூற்று 1, 3 வந்து சரி, 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா, இச்சட்டம் வந்தது 1925 1924 கிடையாது, 1925. ஸோ எல்லாம் மீதி எல்லாமே சரியா இருக்கு. அதாவது இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா மசோதா வந்தது 1922 டிசம்பர் 18. சட்டம் ஆனது 1925. இது வந்து சமயம் சம்பந்தமாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு முன்மாதிரியாக இது விளங்கியது. நெக்ஸ்ட் 97வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. 4ல 1 தவறா இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். வேல்ஸ் இளவரசர் சென்னைக்கு 1922 ஜனவரி 14 வருகை தந்தபோது நகரில் முழு கடையெடுப்பு நடைபெற்றது. வரிகுடா இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு பெருகியது. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. 1922 பிப்ரவரி 4 சௌரி சௌரா வன்முறை நிகழ்ச்சியை அடுத்து காந்தியே ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கி கொண்டார். அது காந்தி ஏன்னு வந்திருக்கணும். காந்தியே ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கி கொண்டார். ஸோ இதில் என்ன தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக இருக்குது. ஏன்னா வரிகுடா இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் ஆதரவு பெருகியது அப்படின்ற ஆதரவு வந்து இல்லை. வரிகுடா இயக்கத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆதரவு இல்லை. மீதி இருக்கக்கூடிய 3 பாயிண்ட்ஸுமே வந்து சரியாக இருக்குது. இப்போ வேல்ஸ் இளவரசர் சென்னைக்கு வந்தது 1922 ஜனவரி 14 இது வந்து சரி. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை. 1922 பிப்ரவரி 4 வந்து சௌரி சௌரா சம்பவம் வந்து நடைபெற்றது. ஸோ அதனால் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தியடிகள் வந்து விலக்கி கொண்டார். 98வது கொஸ்டின். நீல் சிலை போராட்டம் பற்றி பின்வரும் சுற்றுகளில் எவை சரியானவை? இதுலேயும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். கொல்கத்தா இராணுவ பிரிவின் தலைவராக இருந்த கர்னல் நீல் 1857 பெரும் கிளர்ச்சியை ஒடுக்குவதில் தனி தீவிரம் காட்டியவர். நீலின் சேவையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் கொல்கத்தாவின் பிரதான பகுதியில் நீலின் சிலையை வைத்தது. சோமயாசுலு தலைமையில், முக்கியமான ஒரு கொஸ்டின், சோமயாசுலு தலைமையில் சத்தியாகிரக குழு துவங்கப்பட்டது. மதுரை சீனிவாசநாத ஐயங்கார், அவரது மனைவி பத்மாசனி அம்மாள், ரே சிதம்பரம் பாரதி, டாக்டர் பி வரதராஜலு ஆகியோர் சத்தியாகிரகத்தில் பெரும் பங்கேற்றனர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 வந்து சரி, 1, 2 தவறு. 1, 2 தவறுனா அந்த கொல்கத்தா வந்து கிடையாது, சென்னை இங்கே எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து கொல்கத்தா வந்து கிடையாது, சென்னை. மீதி எல்லாமே வந்து சரியா இருக்கு. வந்து சென்னை இராணுவ பிரிவின் தலைவராக இருந்த கர்னல் நீல் வந்து 1857 பெரும் கிளர்ச்சி ஒடுக்குவதில் தனி தீவிரம் காட்டியவர். நீலின் சேவையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சென்னையின் பிரதான பகுதியில் நீலின் சிலையை வைத்தது. சோமயாசுலு தலைமையில் சத்தியாகிரக குழு வந்து துவங்கப்பட்டது. மதுரை சீனிவாசநாத ஐயங்கார், அவரது மனைவி பத்மாசனி அம்மாள், ரே சிதம்பரம் பாரதி, டாக்டர் பி வரதராஜலு ஆகியோர் அச்சத்தியாகிரகத்தில் பெரும் பங்கேற்றனர். நெக்ஸ்ட் 99வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? நீல் சிலை சத்தியாகிரகம், சைமன் குழு புறக்கணிப்பு, சென்னை காங்கிரஸ் மாநாடு, பூரண சுதந்திர சபதம், சௌரி சௌரா வன்முறை. இதில் எது பொருந்தாது அப்படின்றது பார்க்கலாம். பொருந்தாது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். நீல் சிலை வந்து போராட்டம் வந்து 1927, அது 1927 ஆகஸ்ட் 11. அப்போ 1927ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டெல்லாம் கரெக்ட், ஆகஸ்ட் 11. சைமன் குழு புறக்கணிப்பு 1930 பிப்ரவரி 29. சென்னை காங்கிரஸ் மாநாடு, பூரண சுதந்திர சபதம் வந்து ஏற்கப்பட்டது 1927. சௌரி சௌரா வன்முறை நடைபெற்றது 1922 பிப்ரவரி 4. 100வது கொஸ்டின். வெற்றிகரமாக 100 கொஸ்டின் கடந்து வந்துட்டோம். எல்லாமே கூற்று டைப் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ வந்து ரொம்ப பெருசாக வந்துருச்சு. இன்னும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. 1923 சட்டமன்ற தேர்தலில் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பாருங்கள், 1923 சட்டமன்ற தேர்தல். இப்போ சென்னை ராஜஸ்தானியின் சராசரி வாக்குப்பதிவு வந்து 36.2%. எப்போ? 1923 சட்டமன்ற தேர்தலில். நீதி கட்சியின் தேர்தல் வெற்றியை பெரிதும் பாதித்தது சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சி 10 இடங்களில் வெற்றி பெற்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 வந்து சரி, 3 வந்து தவறு. 3 ஏன் தவறு அப்படின்னா, சுயராஜ்ய கட்சி வந்து 11 இடங்களில் வெற்றி பெற்றது. 10 இடங்களில் கிடையாது, 11 இடங்களில் வந்து வெற்றி பெற்றது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸுமே வந்து சரி. இந்த இடத்துல 11 இடங்கள் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 101வது கொஸ்டின் பொறுத்துக்க. ஒரு முக்கியமான ஒரு 4 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல பொறுத்துக்க கொடுத்துருக்கோம். தேசிய கொடிப்போர் எங்கே நடந்ததுன்னா நாகபுரி அப்படின்ற இடத்துல தேசிய கொடிப்போர். வரிகுடா இயக்கம் வந்து நமக்கு வந்து தெரியும், பத்தோலி. வரிகுடா இயக்கம் வந்து பத்தோலி. வைக்கம் சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் வந்து கேரளம். நீல் சிலை சத்தியாகிரகம் நடைபெற்றது வந்து எங்கே அப்படின்னா சென்னை. ஸோ 101வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. 102வது கொஸ்டின் கூற்று 1.
தியாகராய செட்டியின் பரிந்துரையின் பேரில் பனகல் அரசர் 2வது முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். 1923 நவம்பர் 9ஆம் தேதி நீதி கட்சியின் 2ஆம் அமைச்சரவை பதவி பொறுப்பேற்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1 சரி, 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா நவம்பர் வந்து 9 கிடையாது, நவம்பர் 19ஆம் தேதி தான் நீதி கட்சியுடைய 2வது அமைச்சரவை பதவி பொறுப்பேற்றது. கூற்று 1 வந்து சரியா இருக்கு. தியாகராய செட்டியின் பரிந்துரையின் பேரில் தான் பனகல் அரசர் வந்து 2வது முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 103வது கொஷின் ஸ்பீடாக முடிச்சிடலாம். கூற்று 1 1927 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் தான் முதன் முறையாக பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் என அறிவிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்த ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் மக்கள் பூரண சுதந்திர பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. அடுத்த வருஷம் 1927 நடைபெற்ற கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து மக்கள் பூரண சுதந்திர பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. இந்த கூற்று 1 வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த பூரண சுதந்திரமே இந்தியாவின் குறிக்கோள் என அறிவிக்கப்பட்ட மாநாடு எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை 1927. 104வது கொஷின். கூற்று 1 நீதி கட்சியின் 2வது அமைச்சரவை 1925 நவம்பர் 7ஆம் தேதி வரை செயல்பட்டது. யார் 2வது முதலமைச்சர் யார் வந்தாங்க? பனகல் அரசர். கூற்று 2 பாருங்க. பனகல் அரசர் ஆட்சியின் போது மாணிக்கவேலு நாயகர் நீதி கட்சி அரசாங்கத்தின் பாராளுமன்ற செயலராகவும் வருவாய்த்துறை அமைச்சராகவும் இருந்தார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறுனா 1925 கிடையாது, 1926 நவம்பர் 7. இப்போ நீதி கட்சியுடைய 2வது அமைச்சரவை வந்து 1926 நவம்பர் 7ஆம் தேதி வரை செயல்பட்டது. பனகல் அரசர் ஆட்சியின் போது தான் மாணிக்கவேலு நாயக்கர் வந்து நீதி கட்சி அரசாங்கத்தின் பாராளுமன்ற செயலராகவும் வருவாய்த்துறை அமைச்சராகவும் வந்து இருந்தார். நெக்ஸ்ட் 105வது கொஸ்டின். பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. 1930 ஏப்ரல் 13 அன்று சத்தியாகிரக போராட்டம் தொடங்கியது. கரெக்ட். ராஜாஜி சுப்பராமன் 90 சத்தியாகிரகிகள் மொத்தம் 100 பேர் பங்கேற்றனர். தமிழ் புத்தாண்டு நாளும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாளும் ஒன்று சேர்ந்த 1930 ஏப்ரல் 13 அன்று காலை 5 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டனர். ஸோ இது வந்து சரி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ.சி சரி, பி வந்து தவறு. ஏன்னா 90 சத்தியாகிரகிகள் வந்து கிடையாது, 98 சத்தியாகிரகிகள். ராஜாஜி 1, சுப்பராமன் 1, இங்கே வந்து 98 சத்தியாகிரகிகள், மொத்தமாக 100 பேர்ன்றது சரி. ஸோ இங்கே 98 சத்தியாகிரகிகள் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 106வது கொஸ்டின். நீதி கட்சியின் அரசாங்க எதிர்ப்பாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி என்ற புதிய கட்சியை அமைத்தனர். எது? நீதி கட்சியின் அரசாங்க எதிர்ப்பாளர்கள் வந்து ஐக்கிய தேசிய கட்சி யுனைடெட் நேஷனலிஸ்ட் பார்ட்டி என்ற புதிய கட்சியை அமைத்தனர். கூற்று 2. ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக சி.ஆர். ரெட்டி நீதி கட்சிக்கு எதிராக 1923 நவம்பர் 27 நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்தார். ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. இப்போ நீதி கட்சி அரசாங்க எதிர்ப்பாளர்கள் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்குறாங்க, ஐக்கிய தேசிய கட்சி. கொஷின் கேட்கலாம். ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக வந்து சி.ஆர். ரெட்டி வந்து நீதி கட்சிக்கு எதிராக 1923 நவம்பர் 27 நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து முன்மொழிந்தார். 107வது கொஸ்டின். கூற்று 1. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது தஞ்சை மாவட்ட கலெக்டராக இருந்தவர் ஏ.ஜே. ராரன். இது வந்து டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2-3 டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ.ஜே. ராஜன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ராரன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் இவர் தான் தஞ்சை மாவட்ட கலெக்டர். சத்தியாகிரக படையினரை வரவேற்பதோ உபசரிப்பதோ விருந்தளிப்பதோ தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவித்திருந்தார். கரெக்ட். இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. இது கூற்று 1 வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். ஸோ நெக்ஸ்ட் 108வது கொஷின். நிதி அமைச்சர்கள் காலவரிசைப்படுத்துக. இது வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து வரிசையாக தான் கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நிதியமைச்சர்கள் இவங்க வந்து முதல் 5 நிதியமைச்சர்கள். லியாகத் அலிகான் தான் முதல் நிதியமைச்சர். அது வந்து இடைக்கால அரசாங்கம் வந்து வரும். ஆர்.கே. சண்முக செட்டி, ஜான் மத்தாய், சி.து. தேஷ்முக், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இவங்க வரிசையாக பார்த்துக்கோங்க. முதல் 5 நிதி அமைச்சர்கள். முதல் 5 கடைசி 5 தான் கொடுத்துருக்கோம். இடையில இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கல. ஜஸ்ட் நீங்கள் அப்பப்போ ரீட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் வந்து சென்ட் பண்ணிடணும். 109வது கொஸ்டின். கூற்று 1. 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னை ராஜதானி அரசியலில் எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்தியது. எப்போ? 1926ஆம் ஆண்டு. நீதி கட்சியால் 41 இடங்களை மட்டுமே பெற முடிஞ்சது. சுயராஜ்ய கட்சி 21 இடங்களை கைப்பற்றியது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா நீதி கட்சி தான் 21 இடம் வாங்கிச்சு, சுயராஜ்ய கட்சி 41 இடங்களை ஜெயிச்சிச்சு. அதுக்கு தான் இங்கே கூற்று 1 சொல்லியிருக்காங்க. 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்
சென்னை ராஜதானி அரசியல் எதிர்பாராத மாற்றத்தை வந்து கொண்டு வந்துச்சு. ஏன்னா நீதி கட்சி சுயராட்சி கட்சி 41 இடங்கள்ல ஜெயிச்சிருச்சு. நீதி கட்சி 21 இடங்கள்ல தான் ஜெயிச்சது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 110வது கொஸ்டின். சத்தியாகிரக யாத்திரை 16 நாட்கள் நடைபெற்றவர்கள் சரியான வரிசை எது? இது டிஎன்பிசியில் லாஸ்ட் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ சரியான வரிசை வந்து பாருங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருச்சி, தஞ்சை, கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி. இதில் தான் தஞ்சை மாவட்ட கலெக்டர் ஏஜே ராரன் அவர் வந்து சத்தியாகிரிகளுக்கு யாரும் தங்கக்கூடாது, அந்த மாதிரி இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் லாஸ்ட் குரூப் 4ல. ஸோ சத்தியாகிரக யாத்திரை 14 நாட்கள் வந்து நடைபெற்றது. அந்த ஊர்கள் வந்து வரிசை தான் திருச்சி, திருச்சியிலேருந்து தஞ்சை, கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி. நெக்ஸ்ட் வந்து 11வது கொஸ்டின் கூற்று 1. முத்தையா தனது சட்ட அறிவை பயன்படுத்தி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை வகுத்தார். அதான் முத்தையா கோட்டா முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிராமணர் அல்லாதார் 34%, முஸ்லீம்களுக்கு 16%, ஆதி திராவிடர்களுக்கு 8% என பங்கு அளிக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 வந்து தவறு. இல்லை 1 வந்து சரி, 2 வந்து தவறு. 2 ஏன் தவறுனா 34% கிடையாது, 44%. வேற ஒன்றும் இல்லை. இப்போ முத்தையா தனது சட்ட அறிவை பயன்படுத்தி வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை வகுத்தார். அதுதான் வந்து முத்தையா கோட்டா முறை அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமணர் அல்லாதோர் வந்து 44%, முஸ்லீம்களுக்கு ஒரு 16%, ஆதிராவிற்கு 8% என்று பங்கு அளிக்கப்பட்டது. 112வது கொஸ்டின் கூற்று 1. 1930 ஏப்ரல் 13 அன்றே ஆந்திர கேசரி பிரகாசம் சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் துவங்கப்பட்டது. ஸோ இது கொஸ்டின் கேட்கலாம். சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னு கேட்கலாம். ஆந்திர கேசரின்றது அவருடைய சிறப்பு. பிரகாசம் அவருடைய சிறப்பு பெயர் தான் ஆந்திர கேசரி. இது பார்த்துக்கோங்க. இப்படி கூட கேட்கலாம். ஆந்திர கேசரின்னு கொடுத்துட்டு யாருன்னு கேட்கலாம். ஸோ சென்னையில் வந்து அவருடைய தலைமை வந்து நடைபெற்றது. பிரகாசம் நாகேஸ்வர ராவ் பந்துலு ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டு தலைக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரியானது, 2 தவறானது. ஏன் 2 தவறுனா 1000 ரூபா விதிக்கல, 500 ரூபா தான் விதிச்சாங்க அபராதம். 113வது கொஸ்டின். நீதி கட்சி பெரியாரின் தலைமையின் கீழ் செயல்பட்ட ஆண்டுகளில் சரியானது. ஸோ பெரியாருக்கு கீழே நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 1937 டிசம்பர் 29லேருந்து 1946 ஆகஸ்ட் 27 வரை. இது என்னென்னா 1944 ஆகஸ்ட் 27னா அந்த நீதி கட்சி தான் திராவிடர் கழகம் அப்படின்னு வந்து பெயர் மாற்றிருப்பாங்க. அது வரைக்கும் அவர் கையில் தான் இருந்துச்சு. 1938லேருந்து 1944 வரைக்கும் நீதி கட்சி. 114வது கொஸ்டின் கூற்று 1. 1930 மே 5ஆம் தேதி காந்தி கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். கூற்று 2. மதுரை பாஸ்கர தாஸ் இயற்றிய காந்தியோ பரம ஏழை சன்னியாசி என்ற பாடல் கே.பி. சுந்தரம்மாள் அவர்களால் பாடப்பட்டது. சென்னை மாநில சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினரான முத்துலட்சுமி ரெட்டி காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தனது பதவியை உதறி தள்ளினார். ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரி. கூற்று 1, 2, 3 3மே வந்து சரி. இப்போ 1930 மே 5ஆம் தேதி வந்து காந்தி வந்து கைது செஞ்சு எரவாடா சிறையில் வந்து அடைச்சிடுறாங்க. மதுரை கவி பாஸ்கர தாஸ் வந்து ஒரு பாடல் வந்து ஏற்றுறார். காந்தியோ பரம ஏழை சன்னியாசி என்ற பாடல் வந்து ஏற்றுறார். அது வந்து கே.பி. சுந்தரம்மாள் அவர்களால் வந்து பாடப்பட்டது. சென்னை மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினரான முத்துலட்சுமி ரெட்டி வந்து காந்தி கைது செய்ததை கண்டித்து அவர் வந்து தனது பதவியை வந்து உதறி தள்ளினார். பெரியார் தனியாக திராவிடர் கழகம் தோற்றுவித்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1944 சேலம் மாநாடு. நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் அது. பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? ஒரு 3 கூற்றுகள் வந்து இருக்குது. என்னன்றது நம்ம வந்து பார்த்தலாம் பாருங்கள். 1930 அக்டோபர் 27ஆம் தேதி முனுசாமி நாயுடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சரி. 1932 அக்டோபர் மாதம் நடைபெற்ற 12வது மாநாட்டில் முனுசாமி நாயுடுக்கு பதில் பொப்புளிய அரசரை கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தது. 1932. பொப்புளிய அரசர் மக்கள் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார். கரெக்டு தான். இதுக்கான ஆன்சர் வந்து 3மே வந்து சரி. 3 பாயிண்ட்ஸுமே வந்து சரி. இப்போ 1930 முதலமைச்சர் யார் அப்படின்னா நீதி கட்சியுடைய முதலமைச்சர் வந்து முனுசாமி நாயுடு. அது டேட்டோட பார்த்துக்கோங்க. 1930 அக்டோபர் 17ஆம் தேதி. 1932 நீதி கட்சியுடைய 12வது மாநாடு வந்து நடக்குது. அதில் முனுசாமி நாயுடுக்கு பதில் பொப்புளிய அரசர் வந்து கட்சி தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பொப்புளிய அரசர் வந்து மக்களுக்கு முக்கியத்துவம் தராமல் ஜமீன்தார்களுக்கு ஆதரவாக வந்து செயல்பட்டார். 117வது கொஸ்டின். கூற்று 1. 1937 சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசின் வெற்றிக்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரசின் அடக்குமுறைகளையும் மீறி அரும்பாடுபட்டார். சிறுபான்மையினர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற ராஜாஜி தலைமையில் முதலாக காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 தவறு. ஏன்னா கூற்று 2 ஏன் தவறு? சிறுபான்மையினர் தொகுதியிலிருந்து ராஜாஜி வந்து தேர்ந்தெடுக்கல. பட்டதாரிகள் தொகுதியில் இருந்து தான் ராஜாஜி வந்து ஜெயிச்சிருப்பார். வெற்றி பெற்ற ராஜாஜி முதலாக காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டது.
118வது கொஸ்டின் பொறுத்துக. சென்னை நகர திட்ட சட்டம் எப்போ அப்படின்னா 1920 வந்து கொண்டு வரப்பட்டது. சென்னை நகர திட்ட சட்டம். அண்ணா பல்கலைக்கழகம் வந்து தெரியும் 1929. சென்னை மாநில தொழிற்சாலைகளுக்கான உதவி சட்டம் அதுவும் வந்து தெரியும் 1922. நீதி கட்சியின் தோற்றம் 1916. ஸோ இதுக்கான ஆன்சர் 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் 119வது கொஸ்டின் கூற்று 1. 1940 அக்டோபர் 13 வாதா காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் காந்தி தனிநபர் சத்தியாகிரக திட்டத்தை வெளியிட்டார். கூற்று 2. டாக்டர் PSS ராஜன் தமிழ்நாட்டின் முதல் சத்தியாகிரகியாக சிறை சென்றார். ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இது. இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1ம் சரி, 2ம் வந்து சரி. 1940 அக்டோபர் 13 வார்தா காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தான் காந்தி வந்து தனிநபர் சத்தியாகிரக திட்டத்தை வந்து வெளியிட்டார். ஸோ அதன்படி தமிழ்நாட்டில் BSS ராஜன் தான் வந்து முதல் சத்தியாகிரகியாக சிறை சென்றார். 120வது கொஸ்டின் நீதி கட்சி பற்றி சரியான கூற்றை காண்க. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. அன்னி பெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி இயக்கத்தை ஆதரித்தனர். நீதி கட்சியின் எழுச்சி தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையானது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆதரவுடன் செயல்பட்டனர். காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரித்தனர். ஸோ பாருங்க 120வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து BC. பியும் சியும் வந்து சரி. மீதி வந்து A, D வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி இயக்கத்தை ஆதரிக்கவில்லை, ஆதரித்தனர் அப்படின்றது அதனால் தவறு. காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. ஸோ அது வந்து ரெண்டுமே எதிர்த்தனர், ஆதரிக்கல எதிர்த்தனர்னு எழுதிக்கோங்க. ஆதரித்தனர்ன்றது எதிர்த்தனர் எழுதிக்கோங்க. BC வந்து சரி. பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட உதவியோடு தான் வந்து நீதி கட்சி வந்து செயல்பட்டது. 121வது கொஸ்டின் கூற்று 1. தமிழ்நாடு காங்கிரஸ் சத்தியாகிரக திட்டத்திற்கு பொறுப்பேற்றவர் காமராஜர். கூற்று 2. தமிழ்நாடு முழுவதற்குமான சத்தியாகிரகிகள் பட்டியலை தயாரித்து கொண்டு காந்தியை சந்தித்து பேச சென்றபோது குடூர் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 121வது கொஸ்டினுக்கு ரெண்டுமே சரி. கூற்று 1 சரி, 2ம் சரி. கூற்று 2வது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த குடூர் புகைவண்டி ரயில் நிலையம் வேலூர் சிறையில் அடைச்சாங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் சத்தியாகிரக திட்டத்திற்கு பொறுப்பேற்றவர் வந்து காமராஜர். தமிழ்நாடு முழுவதற்குமான சத்தியாகிரிகள் பட்டியலை தயாரித்து கொண்டு காந்தியை சந்தித்து பேச சென்ற போது குடூர் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். நீதி கட்சி சாதனைகள் பற்றி சரியானவை காண்க. பாருங்க, பெண்களுக்கு வாக்குரிமை, வகுப்பாரி பிணைத்துவ சட்டம், நில உச்சவரம்பு சட்டம், இந்து மத அறக்கட்டளை சட்டம். இதுக்கான ஆன்சர் 1, 2, 4 சரி. 3 வந்து தவறு. நில உச்சவரம்பு சட்டம் வந்து கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இது 3மே சரி. பெண்களுக்கு வாக்குரிமை, வகுப்பாரி பிணைத்துவம், இந்து மத அறக்கட்டளை சட்டம். ஸோ நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின் கூற்று 1. பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை ராஜதானியில் மட்டுமே இரட்டை ஆட்சி முறை வெற்றிகரமாக செயல்பட்டது என்று கூறியவர் வந்து பாஸ்கரன். கூற்று 2. நீதி கட்சி தேசிய சுதேசி பொருளாதார திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான தீர்மானத்தை 1925 நடைபெற்ற ஆண்டு மாநாட்டில் நிறைவேற்றினர். இதுக்கான ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 வந்து சரி. இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் சென்னை ராஜதானியில் மட்டுமே இரட்டை ஆட்சி முறை வெற்றிகரமாக செயல்பட்டது என்று கூறியவர் வந்து பாஸ்கரன். நீதி கட்சி வந்து தேசிய சுதேசி பொருளாதார திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்டு அதற்கான தீர்மானத்தை வந்து 1925 நடைபெற்ற மாநாட்டில் வந்து நிறைவேற்றினர். 124 கீழ்கான பாட்டியல் உள்ளவற்றை காலவரிசைப்படுத்துக. இது பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெங்கையா நாயுடு, அதுக்கப்புறம் வந்து முகமது அமித் அன்சாரி, அதுக்கப்புறம் பைரோன் சிங் ஷெகாவத், அடுத்து கிருஷ்ணகாந்த், அடுத்து வந்து ஜெகதீப் தன்கர். இதுதான் வந்து அந்த கால வரிசை. இதுக்கான ஆன்சர் வந்து 5, 4, 3, 2, 1. வெங்கையா நாயுடுக்கு அடுத்து அன்சாரி, அப்புறம் பைரோன் சிங் ஷெகாவத், கிருஷ்ணகாந்த், ஜெகதீப் தன்கர் தான் இப்போ கரண்டாக இருக்கிறது. 125 நிதியமைச்சர்கள் கால வரிசைப்படுத்துக. பாருங்க, நிதியமைச்சர்கள் வந்து முதல் ஒரு 4, 5 கொடுத்துருந்தோம். அடுத்து ஒரு 4 கொடுத்துருக்கோம். அதான் இடையில இருக்கிறது கொடுக்கல. இடையில இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மன்மோகன் சிங், அடுத்து வந்து சிதம்பரம், அதற்கு அடுத்து வந்து அருண் ஜெட்லி, அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து நிர்மலா சீதாராமன். இதுக்கான ஆன்சர் வந்து 3, 1, 4, 2.
ஸோ வெற்றிகரமா 125 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம். எல்லாமே கூற்று டைப் அதிகமா இருந்ததுனால ஒரு 1 1/4 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. சரிங்களா? இருந்தாலும் அவுட் சோர்ஸ் அப்படின்னும்போது, நம்ம கொஞ்சம் நெறைய கொஸ்டின்ஸ் குடுக்கணும்னு தான், நெறைய பாயிண்ட்ஸ கவர் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த கூற்று டைப்பு 100 கொஸ்டினா இருந்தது ஒரு 25 கொஸ்டின் சேர்த்து வந்து குடுத்தோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க் யூ.